வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக்கு. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷ்ணவே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு வராக உபநிஷத்தினுடைய 247வது மந்திரத்திலிருந்து சிந்திக்கலாம். 262 மந்திரம்தான் மொத்தம். இது இன்றைக்கி முடியும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். வாயினாம் கதிமாவர்த்திய திருத்வா பூரக கும்பக சமகஸ்தம் யுகம் பூமோ சமபாதயுகம் ததா. அதாவது கும்பகம் வெளியில் செய்யக்கூடிய, அதாவது பூரகம் செய்யாமல் ரேச்சகம் செய்யாமல் ஒரு முறை பூரகம் செய்த கும்பகத்தில் அப்படியே நிறுத்து. அதில் பூரகம் கும்பகம் ரேச்சகங்கிற மாதிரி கும்பகத்தை நீண்ட நேரம் செயல்படுத்த இந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய பராசக்தி சித்தானது தொடர்ந்து பிராணனை உற்பத்தி செய்ய, அங்கே இருக்கக்கூடிய அக்னி நன்றாக எரிய பிராணன் தொடர்ந்து உற்பத்தியாக மேலும் கீழுமாக இந்த காற்று சுற்ற விடப்படுகிறது. ஆவருத்திய கதிம் ஆவருத்திய காற்றை ஆவருத்தம் பண்ணுறது, சுற்றுறது. இப்போ ஜபமாலையை சுற்றுற மாதிரி காற்றை மேலும் கீழுமாக சுற்ற வைக்கிறது. இதெல்லாம் ஹட்டி யோகம். ஆனால் உங்களுக்கு எளிமையாக சிம்பிளிஃபை பண்ணி ஒரே ஒரு உபதேசம் என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் பிராணாயாமத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கும்பகத்தை அதிகப்படுத்துங்க. புரியுதா? ரேச்சகம் உங்களால் முடிந்த அளவுக்கு, பூரகம் உங்களால் முடிந்த அளவுக்கு உள்ளே இழுங்க. ரொம்ப சும்மா காட்டுத்தனமாக முரட்டுத்தனமாகலாம் பண்ணக்கூடாது. ஆர்வம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் இந்த விதிமீறல் பண்ணால் அப்புறம் சைடு எஃபெக்ட் இல்லை, ஏர் லாக் ஆகும். ஏர் லாக் ஆனிச்சுன்னா நெஞ்சை வலிக்கும், நுரையீரல் கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்கும், உடம்புல ரசாயன மடம்லாம் வரும். அதெல்லாம் அவசியம் இல்லாத விஷயம். அனாவசியமாக எதாவது பண்ணிவிட்டு, அதனால தான் யாருமே இந்த மாதிரி விஷயங்களில் சத்குருன்னு சொல்லக்கூடியவங்க, வேத விசாரம் பண்ணுறவங்க, ஞான யோகம் பண்ணுறவங்க முழுக்க இதை அவாய்ட் பண்ணுவாங்க. 100க்கு 100% சங்கரர் பண்ண மாதிரி முழுக்க அவாய்ட் பண்ணுவாங்க. எளிமையாக ஜெயிக்கிறத விட்டு போட்டு முரட்டுத்தனம்லாம் பண்ணிக்கிட்டு, அதுக்கு தனி யோகமே இருக்குது. அதே வாஜி யோகம்னு அது பின்னாடி போங்க, அது வேறு லெவல். அதெல்லாம் கூட இடையில எது வேணாலும் நடக்கலாம். அதை நம்ம பேசக்கூடாது, விமர்சனம் பண்ணக்கூடாது. அதனால் இங்கே என்ன சொல்ல வருதுன்னா, நீங்கள் அடியனுடைய சிந்தனை என்னென்னா, நீ உன்னால் முடிஞ்ச அளவுக்கு காற்றை உள்ளிடு, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு உள்ளே நிறுத்து. அங்கே முரட்டுத்தனம் பண்ணாமல் அது வெளியேற தருணத்தில் கரெக்டாக வெளியேற்று. 1:4:2ங்கிறது சயின்டிஃபிக்காக பெரியவங்க முடிஞ்சு வச்சுருக்காங்க. இல்லை அதை கடைப்பிடிங்க. அது முடியலைன்னா இதுதான் சரியான முறை. அப்படி செய்தாலே போதும், அதுவே போதும். கும்பகம் நீடிக்கிறது உயர்வு. கும்பகம் உள்ளே நிறுத்துகிற அந்த காற்று இருக்குல்ல, அது நீடிக்கிறது உயர்வு. ஆனால் முரட்டுத்தனமாவோ ஆசைப்பட்ட வெறி பிடிச்சோ அபிமானத்தில் காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், மோகங்கிற அந்த அடிப்படையினால் தூண்டப்பட்டு செயல்பட்டால் அது ஆபத்தை விளைவிக்கும். அதனால் பிராணாயாமத்தோடு நிறுத்திக்கிங்கிறது தான் என்னுடைய உபதேசம். ஒரு பாயிண்ட்டு
அப்படி என்ன நடக்குன்னா, இப்படி கதி ஆவருத்திய வாயுவை மேலுங்கீழுமாக கதி பண்ண திருத்வா பூரகம் கும்பகம் ஹஸ்தம் கையை ரெண்டுத்தையும் தொடையில் வைக்க, ரெண்டு கையையும் சமமாக வைக்க, யுகம் பூமோ சமம் பாதயுகம் ரெண்டு பாதத்தையும் பத்மாசனத்தை சொல்லுது, வேறு ஒன்று தரையில் நல்லா பதிகிற மாதிரி உட்கார்ந்து செய்யுங்க. வேதக்காக கிரமயோகேன சதுஷ்பீடம் ச வாயுனா. இப்போ நம்ம உடம்பு வந்து 6 ஆதார சக்கரங்கள் இருக்குது. மூலாதாரத்துலேருந்து ஸ்பைனல் கார்டு மூலியமாக குண்டலினி சக்தியானது மேலே ஏறுதுங்கிறது ஒரு நோக்கம் போல், இந்த குண்டலினி சக்தி ஒரு பக்கம் ஏறுறது இல்லாமல் வாயுவையே உயிராக நினச்சி வாயுவை மேலே ஏற்றுறது சகசிராரத்துக்கு. 10 காற்றில் பிராணன் வந்து ஒரு காற்று சகசிராரத்துக்கு போகுது, பாக்கி 9 காற்று உடம்புக்கும் ஒரு காற்று சிவத்துக்கும். அதுதான் 9 1 +9 சொல்லுவாங்க. இதெல்லாம் காதால் கேட்டது. அடியன் எதுவுமே டே 1லேருந்து இன்றைக்கி வரைக்கும் படித்து எதுவுமே சொன்னது கிடையாதுங்க. என்னுடைய நாலேஜுக்கு இதுவே ஒரு பெரிய அதிசயம். உங்களுக்கு படித்து உங்களுக்கு எந்த உபதேசமும் சொல்கிறது இல்லை. எல்லாம் சிரவணம் அன்றது இந்த வேதாந்தத்தினுடைய மந்திரங்கள். சொல்கிறது புரியுதா இல்லையா? இதை படித்து இதை படித்து சொல்கிறேன், அதை படித்து அந்த மாதிரி எந்த புக்குமே படிக்கலைங்க. இந்த வேதாந்தத்தை தவிர உங்களுக்கு தெரியுமே, வேதாந்தங்கிற அந்த டாக்டர் பீம்சிங்கனுடைய அந்த உபநிஷத்து புத்தகத்தை தவிர வேறு எந்த புக்கையும் அடியன். அதில் என்ன இருக்குது? சம்ஸ்கிருதம் ஒரிஜினல் இருக்குது, பாஷ்யம் ஹிந்தியில் இருக்குது. புரியுதா? இதில் எனக்கு டவுட் வந்தால் அந்த கேஎல் யாரோ ஒரு ஆத்தர் பேர் சொன்னேன், இங்கிலீஷ் சான்ஸ்கிரிட் இங்கிலீஷ். இங்கே டவுட்டு இருந்தால் மோஸ்ட்லி 99% டவுட் வராது. இவரே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இது தனி மனிதன் கிடையாது, ஒரு பெரிய டீம். அது ஒரு 10 பேர் 12 பேர் கொண்ட சம்ஸ்கிருதம் தெரிஞ்சால் பத்தாது, யோகம் தெரிஞ்சிருக்கணும், பிரம்மஞானம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இது பண்ண முடியும். புரியுதா? இதில் நிறைய நுட்பங்கள் இருக்குது. எல்லாம் ஈஸ்வரன் கருணைன்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல. முருகப்பெருமான் இங்கே நமக்கு குருவாக இருக்கிறதுனால அது எளிமையாக நம்ம பேசிட்டு போகிறோம். ஏஜி நீங்கள் பேசும்போதெல்லாம் ஒருத்தர் கேட்குறாரு, கேள்வியில் நல்ல கேள்வி தான். பேசும்போதெல்லாம் எல்லாம் சிறப்பாக உபதேசம் பண்ணுறீங்க, ஆனால் எல்லாம் முருகன் தான் நமக்கு குரு, தன்னை குருவாக ஒரு நாளும் சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி. ஒரு சிஷ்யன் நம்மளை குருவாக ஏற்றுக்கிட்டவர், அவர் சிஷ்யனாக அந்த கேள்வியை நேற்று திருவண்ணாமலையில் கேட்டார். என்னால் அது மாதிரி சொல்ல முடியல, எனக்கு தயக்கமாக இருக்குது. என்னால் நான் குருன்னு சொல்ல முடியல. நான் டே 1 சொல்ல குரு ஸ்தானத்தில் இருக்கிறேன், குருனுடைய பீடத்தில் உட்காந்துருக்கிறேன்னு தவிர என்னுடைய எண்ணங்களையும் செயல்களையும் முருகப்பெருமான் வழி நடத்துகிறதா தான் நான் உணர்றேன். எப்படி நான் குருன்னு சொல்ல முடியும்? எனக்கு ஒரு தயக்கம் இருக்குது, என்னால் சொல்ல முடியல, வாய் விட்டு சொல்ல முடியல. நேற்று அங்கே சொல்லிட்டேன், பசங்கக்கிட்ட சொல்லிட்டேன், இன்றைக்கி இங்கே பதிவு செய்கிறேன். சொல்கிறது புரியுதா? முருகன் தான் குரு, முருகன் தான் சத்குரு, முருகன் ஜெகத்குரு ஆகணுங்கிறது தான் இப்போ அடியனுடைய பிரார்த்தனை. முருகனுடைய 6 முகங்களில் ஞான முகம் வெளிப்படணும். முருகன்னா ஞானம்னா உபனிஷத். திருப்புகளில் பக்தி இருக்குது, உபநிஷத்தில் ஞானம் இருக்குது. அதனால் உங்களுக்கு கூட முன்னாடியே சொல்லியிருக்கேன், தமிழையும் சம்ஸ்கிருதத்தையும் வெவ்வேறாக பிரித்து பார்க்காதீங்க. பிரிவினையே வேண்டாம். எவன்லாம் பிரிவினை பண்ணுறானோ அவன்லாம் திரும்ப திரும்ப பிறந்து சாவான். பிரிவினை பண்ணாது, தெரியாமல் செய்கிறான், தெரிஞ்சால் செய்ய மாட்டான். எவன்லாம் பேதம் பார்க்குறானோ அவனுக்கெல்லாம் முக்தி கிடையாது, மோட்சம் கிடையாது. பிரிவினை பண்ணுறான் எவனுக்கும் முக்தியும் கிடையாது, மோட்சமும் கிடையாது. அதனால் தமிழையும் சம்ஸ்கிருதத்தையும் 2 கண்ணாக பாருங்கள். இதனால் முருகன் அடியார்களெல்லாம் திருப்புகள் படிச்சிருப்பீங்க. பக்தியிலேயே கடைசி வரைக்கும் இல்லாமல் ஞானத்துக்கு வாங்க. சைவ சித்தாந்தமும் சரியை கிரியை யோகம் ஞானத்தை தான் மேலே நம்பர் 1 இடத்துல நிறுத்தி வச்சுருக்காங்க. வேதாந்தத்துலேயும் ஞானத்தை தான் மேலே சிரவணம் மனனம் நிதித்தியாசங்கிற ஞானத்தை தான் வலியுறுத்துகிறாங்க. எல்லாரும் ஒன்று தான் வலியுறுத்துகிறாங்க. நம்ம அறிவுக்கும் நம்மளுடைய வழித்தோன்றல்களில் வழி வகையில் நம்ம ஒவ்வொரு கடவுளை வணங்கி வரோம். அது எதுவுமே தவறு இல்லை.
ஆனால் இறுதி என்ன ஆனதுன்னா நிர்குணத்தில் தான் வந்து நிற்குது, அத்வைதத்தில் தான் வந்து நிற்குது, யாராலையும் மறுக்க முடியாது. புரியுதா சொல்கிறது? இப்போ இந்த இதெல்லாம் இந்த வேறுபாடுகள்லாம் கனவு. நீங்கள் வேதாந்தம் நனவே கனவுன்னு சொல்லுது, கனவு இல்லைன்னு சொல்லுது. இப்போ உங்களுக்கு எளிமையாக புரிக்கிறேன், ஒரு சின்ன விசாரம் பண்ணிவிட்டு இந்த அடுத்த இதுக்கு போகிறேன். ஒரு மனிதன் கனவு காண்றான், அதில் கப்பலை பார்க்குறான், விமானத்தை பார்க்குறான், ட்ரெயினில் போகிறான், என்னென்னமோ போகிறான், இங்கேருந்து அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி இருக்கான், எங்கேயோ போயிட்டு வந்த இடத்துக்கு ஏற்கனவே போன இடத்துக்கு போகிறான் வரான், எல்லாம் கனவுல பார்க்குறான். கனவுல பார்க்கும்போது அவனுக்கு எப்படி தெரியும்? அது நம்ம கனவு பார்க்குறோம்னா தெரியும். பூரணமாக சத்தியமாக நம்ம வந்து இப்போ அங்கே இருக்கோம், இங்கே இருக்கோம், எந்த லொக்கேஷனில் கண்ணை திறந்து பார்த்தா நீங்கள் இப்போ ஒரு ஊருக்கு போயிருங்க, கெஸ்ட்டாக போயிருங்க, ஒரு கல்யாணத்துக்கு போயிருங்க வச்சிங்களேன், நீங்கள் கண்ணை திறந்து பார்க்குற வரைக்கும் நம்ம சென்னையில் இருக்கிறோம், அப்படி கண்ணை திறந்து பார்த்தா இன்னும் வேறு ஒரு ஊராக இருக்கே அப்படி தோணும். இப்போ நம்ம ஒரு கெஸ்ட்டாக வந்திருக்கோம் இங்கே அப்படிங்கிறது அப்போ தான் தோணும். அப்போ கனவுல நீங்கள் பார்க்குறது விழிச்சுக்கிட்டிங்கன்னா கனவுல எந்த பொருளும் இல்லை. ஒரு விஷயத்தை சத்தியம்னு அப்படின்னு நீங்கள் உறுதிப்படுத்தணும்னா வேதம் சொல்கிறது படி நம்ம வாழ்க்கையை என்ன பண்ணால் முதல்ல வந்து ஸ்ருதி அதை ஒத்துக்கணும், வேதம் ஒத்துக்கணும். நம்மளுடைய ட்ரெடிஷன் பாருங்க, இது உண்மையாக பொய்யாங்கிறத முதல்ல வேதம் ஒத்துக்கணும். ரிவர்ஸில் நான் சொல்கிறேன், வேதம் எப்படி ஒத்துக்கணும்னா லாஜிக் இருக்கணும். லாஜிக் எப்படி ஒத்துக்கணும்னா அனுபவம் இருக்கணும். இப்படி ரிவர்ஸில் போகுது. இப்போ நாம் எப்படி இருக்கோம், அனுபவம் பண்ணால் கரெக்டு, அப்புறம் நம்ம இதுக்கே போகிறதில்ல, அறிவுக்கே போகிறதில்ல, அப்புறம் வேதத்துக்கும் போகிறதில்ல. உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஒரு சத்தியம், இந்த விஷயம் சத்தியமா பொய்யா அப்படின்னு நீங்கள் அறியறதுக்கு, அது சத்தியமா பொய்யாங்கிறத ஏற்றுக்கிறதுக்கு முதல்ல வேதம் அங்கீகரிக்கணும். ஏன்னா வேதம் எப்படி அங்கீகரிக்கிறது? வேதம் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்னா அறியாமை. அதெல்லாம் வேதத்தையெல்லாம் அத்தியனம் பண்ணிவிட்டு சொல்லணும். அறியாமையில் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லக்கூடாது. அறியாமை ஒரு பாயிண்ட் இருக்கட்டும். முதல்ல நம்மளுடைய முன்னோர்கள் ரிஷிகள் முதல்ல அது வேதத்தில் இருக்கான்னு பார்ப்பாங்க. இன்றைக்கும் பிராமணர்கள் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கருத்து எங்கேயாவது வெளியே வந்தால் முதல்ல அது வேதத்தில் இருக்கா, வேதம் அங்கீகரிக்குதான்னு பார்ப்பாங்க. ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, அது வந்து லாஜிக் இருக்கா, யுக்தி இருக்கா, அதில் அறிவுபூர்வமான விஷயமா அது ரெண்டாவது பாயிண்ட். அது பேர் யுக்தின்னு பேர். இப்போ மூணாவது வந்து அனுபவம். இப்படி தானே அதை ஒரு விஷயம் ஒத்துக்கிறோம், இது வந்து வேதம், இது வந்து சத்தியங்கிறத ஒத்துக்கிறதுக்கு இந்த 3 பாயிண்ட்டை அடிப்படையாக நம்ம சொல்கிறோம். விட்னஸாக யாராவது எவிடன்ஸ் வேணும் இல்லையா, சாட்சி வேணும் இல்லையா, அதுக்காக இதை பயன்படுத்துகிறோம். இப்போது கனவு விழிச்சுக்கிட்டிங்கன்னா அது கனவு, அதில் இருந்த பொருட்கள்லாம் எங்கே போச்சு? நீங்கள் பார்த்த காரு, பைக்கு, விமானம் எல்லாம் எங்கே போச்சு? ஊர் எங்கே போச்சுன்னா எங்கே போச்சு? எல்லாம் உங்களுடைய உள்ள நீங்கள் சேமித்து வச்சுருக்க வாசனைங்கிற பதிவுகள்லேருந்து வெளியில் வந்திருக்கு. ஒரு பாயிண்ட்டா? இப்போ நம்ம பொதுவாகவே அனுபவம் உண்மையாக பொய்யா? அனுபவம் பொய், நல்லா பொய். இது நாள் வரைக்கும் நீங்கள் எல்லாரும் அனுபவத்தில் நான் வாழ்கிறேன், நான் அனுபவிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது அறியாமல். அனுபவமே பொய் தான். ஏன் தெரியுமா? எப்படி பொய்? அனுபவம் தோன்றும், நிற்கும், மாறுபடும், மறையும். 4 விஷயமா இருக்குது. தோன்றும், நிற்கும், மறையும்னாலே மித்தியா. அனுபவம் தோன்றுறது ஒருத்தனுக்கு, நிற்குது, மறையுது, இடையில மாறுபடுது. ஒரு பொருள் கொடுத்தா ஒருத்தனுக்கு பிடிக்குது, ஒருத்தனுக்கு பிடிக்கலங்கிறான். சொல்கிறானா இல்லையா? ஒரு மாம்பழம் எனக்கு பிடிக்குங்குது, ஒருத்தன் மாம்பழம் பிடிக்காது, கொய்யாப்பழம் தான் பிடிக்குதுன்னு. வித்தியாசம் இருக்கா இல்லையா? அக்கா தங்கச்சிக்குள்ளேயே 1008 வேறுபாடு இருக்கா இல்லையா? இது பிடிச்சா அது பிடிக்க, அது பிடிச்சா இது பிடிக்க, ஹேர் ஸ்டைல்லேருந்து ட்ரெஸ் கலர் சென்ஸ்லேருந்து டெக்கரேஷன் வரைக்கும் எல்லாம் மாறுபட்டு போயின்னு இருக்கு. இப்போ அனுபவம் உண்மையான அனுபவம் பொய். அப்போ கனவுல நீ கண்ட அனுபவம் உண்மையா பொய்யா? கனவுல நீ கண்ட அனுபவம் உண்மையா பொய்யா? அது விழிச்சுக்கிட்டா தானே தெரியும். கனவுல அது அப்படியே உண்மையாகவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே வாழ்கிறீங்க, அப்படியே நம்புறீங்க, அப்படியே சந்தோஷப்படுறீங்க, அப்படியே மகிழ்ச்சி அடைகிறீங்க. விழிச்சுக்கிட்டா இல்லை. அதே தான் நனவுலையும். கனவுல கண்ட அனுபவம் எப்படி உண்மைன்னு நினைக்கிறீங்களோ அதே தான் நனவுல காண்ற நீங்கள் பொருட்கள், மனிதர்கள், ஜீவராசிகள், அசைகிறது அசையாதனை எல்லாமே ஒரு அனுபவம் தானே. அங்கே விருத்தியாக வருது.
நல்லா புரிஞ்சுங்க. நுட்பமான கருத்து சொல்கிறேன், கொஞ்சம் புரியாத மாதிரி தெரியும், 2வது வாட்டி கேட்டிங்கன்னா புரியும். அங்கே விருத்தியாக இருக்குது. விருத்தினா நீங்கள் பதிஞ்ச எண்ணங்கள் வெளியில் வருது. இங்கே எண்ணங்களை பதிவு பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த காட்ஸ் பார்ட்டிகள்லாம் சேர்ந்து ஸ்தூலமாக உங்களுக்கு ஒரு வடிவத்தை காமிக்குது. அந்த வடிவம்லாம் இல்லைன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டீங்க, இருக்காதுன்னு சொன்னால் ஒத்துக்குவீங்க. அதே தத்துவம் தான். தோன்றும் மறையும் மாறுபடும் தோன்றும் நிற்கும் மாறுபடும் மறையும். இப்போ உடம்பும் அப்படி தான். பார்க்குற பொருட்கள் எல்லாம் என்ன அது, நீங்கள்லாம் இங்கே உட்காந்துருக்கீங்க, இன்றைக்கி நீங்கள்லாம் இருக்க மாட்டீங்க, இன்னும் அபசகுணமாக பேசுகிறாரு அப்படின்னு. ஒரு வாரம் இல்லை, நாளைக்கே எத்தனை பேர் இங்கே இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. நாளைக்கே புது உபநிஷம் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு, கண்டிப்பாக நாளைக்கு அட்டன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சில பேர் இருக்காங்க. அப்புறம் முடிக்கிற அன்றைக்கி கரெக்டாக அன்றைக்கே பூர்த்தி பண்ணி வைக்கணும். நம்ம போனால் தான் முடிப்பார், இல்லைன்னா இந்த வராக உபநிஷத்தையே இழுத்துக்கிட்டு இருக்கார். அதெல்லாம் என் கையில் இல்லை, எதுவுமே என் கையில் இல்லை, என் வாழ்க்கையே என் கையில் இல்லை. அப்புறம் என்ன, இதுக்கு மேலே எப்படி சொல்கிறது? அதை அந்த முருகன் அங்கே வலியுறுத்தணும். முருகன் தான் குருவாக இருந்து செயல்படுகிறாங்கிறது தான் சத்தியம். அதனால் நான் குருன்னு சொல்கிறது என்னால் சொல்லவே முடியல. சொன்னால் செயற்கை மாதிரி தெரியுது, என்னுடைய சுபாவத்துக்கு வேறுபட்ட மாதிரியும் மாறுபட்ட மாதிரியும் தெரியுது. சொல்கிறது புரியுதா? ஏதோ ஒரு விட்னஸ் இந்த பீடத்தில் டே ஒன்னே சொல்லியிருக்கேன், நான் குரு அல்ல, குருஸ்தானத்தில் உட்கார வச்சுருக்கார், அவ்வளோதான் விஷயம். அது புரிஞ்சுக்குங்க, மைண்டில் வச்சுங்க அதை. சரியா? இப்போ அனுபவம் கனவுல கண்ட அனுபவம் உண்மையாக நம்புறீங்க, விழிச்சுக்கிட்டால் அது இல்லை. இங்கே நனவில் காண்ற கனவை உண்மையாக நம்புறீங்க, விழிச்சுக்கிட்டீங்கன்னா அனுபூதிக்கு போனீங்கன்னா இந்த ஜகத்துங்கிற இன்னொன்று இல்லை. ஞானிகளுடைய பார்வைனா பாருங்கள், எங்கேயுமே அவன் எங்கேயோ பார்த்துட்டு இருப்பான். எத்தனையோ பேர் ஆடு வரும் மாடு வரும் என்னென்னமா போகும் வரும் எல்லாம். என்ன அவன் பார்க்குறான், நான் பொருளை என்ன பார்க்க மாட்டான். என்ன அதெல்லாம் என்னது, அதெல்லாம் பிம்பங்கள் நினச்சிட்டு போவான். அப்படி நம்ம சொல்ல வரல. இப்போ நீங்கள் அப்படி சம்சாரி வாழ முடியாது. இருக்கிற பொருட்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாமே உண்மைன்னு நம்புறீங்க, எல்லாம் நிலைக்கும்னு நம்புறீங்க, எதுவும் நிலைக்காது. இதுதான் உண்மை. ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்க மாட்டீங்க. இன்னும் அபசகுணமாக சொல்கிறேன், நெகட்டிவாக சொல். ஏண்டா எது உண்மையாக சொன்னால் வலிக்குது கசக்குது. உண்மை தானே. அப்போ விழிச்சுக்கிட்டால், அறிவால் விழிச்சுக்கிட்டால் ஜகத்து இல்லை. இப்போ என்ன, அதை பார்க்குறதுலாம் வேறுபாடு பண்ணுறது காரணம் என்னன்னா, எல்லாத்தையும் நம்புறது. இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாத்தையும் நம்புங்க, அத்வைத அனுபூதி வரைக்கும் நீங்கள் நம்புங்க. ஆனால் நீங்கள் ஓவராக நம்புறீங்க, அதுதான் இங்கே பிரச்சனை. ஓவராக அது அந்த பொருள் மேலே பற்று வைக்கிறது, அந்த ஓவராக அது இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அது இல்லை, அது போனால் நான் உயிரை மாய்த்து கொள்ளுவேன், இன்னொரு பண்ணியாக பறக்க போகிறேன் அடுத்த ஜென்மா. நல்லா புரிஞ்சு கொஞ்சம் அறிவோடு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். மனித வாழ்க்கை அரிய பிறவின்னு சொன்னால் அதெல்லாம் உள்ளே போக மாட்டேங்குது. சினிமாவிலையும் ட்ராமாவிலையும் சொன்னால் அது நல்லா உள்ளே போகுது. உங்களுடைய வீக்னஸ் அவன் பணம் பண்ணிட்டு இருக்கிறாங்கிற அறிவில்லை. யார் சொன்னால் கேட்ப நீ? நல்லதெல்லாம் உனக்கு ஒன்றுமே பிடிக்க மாட்டேது, கெட்டதெல்லாம் தானாக போய் சேர்ந்துக்கிற. பொய்யோடு தான் சேரும், மெய்யோடு சேரும், பொய்யோடு சேரும். எனத்தை தான் சேரும்னு ஒரு பழமொழி நம்ம பெரியவங்க சொன்னது தான். இது ஒரு பொய், அது ஒரு பொய், ஒன்றால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன்னு ரெண்டும். அது 60 நாள் மோகம் 30 நாள் கூட சொல்லிட்டாங்க. எவன் ஒத்துக்கிறான்? இருக்கட்டும், பரவாயில்ல, இருக்கானா இல்லையா, இருந்துட்டு போட்டோம். அதனால் கனவுல ஒரு அனுபவம் உண்மைன்னு நம்புகிற, விழிச்சுக்கிட்டா அது பொய்யுங்கிற மாதிரி எல்லா பொருளும் கனவு தானே, போனால் போட்டோம். கனவுல வண்டி காணா போன மாதிரி இருக்கும். எங்கேயோ விட்டேன்னா எங்கே விட்றோம், எங்கே போகிறோம், ஒன்றுமே தெரிய மாட்டேது நமக்கு. எல்லாம் எங்கேயோ சிந்தனையெல்லாம் எங்கேயோ இருக்குது. யோப்பா வண்டியை காணாம, காலையில் பார்த்தா கனவுடா, அப்பாடா வண்டி இருக்கு இல்லையா, விழிச்சுக்கிட்டேன். அது அனுபவம் பொதுவாக பொய்யா? அனுபவம் மாறுபடுமா? அனுபவம் தோன்றும் நிற்கும் மறையுமா? அப்போ நனவுல என்ன நடக்குது? 2வது பாயிண்ட், நனவுல என்ன நடக்குது? ஒரு பொருளை பார்க்குறீங்க, நிற்குது, கொஞ்சம் நல்லா அது நகரம், அப்புறமா மறைஞ்சு போயிடும். இன்னொன்று சொல்லிட்டா, நீங்கள் இருந்தால் தான் அந்த பொருள் இருக்கும். உங்ககிட்ட அங்கே விருத்தியாக இருந்து வெளியில் வந்துச்சு கனவா.
இங்கே உங்கள் உணர்வு உங்களுடைய தேவைகளை பார்க்குது. உங்களுடைய தேவைகள், இப்போ நீங்கள் ஒரு ட்ரெஸ் வாங்க போகணும்னு வச்சுங்களேன், ட்ரெஸ்ஸு கடையாக பார்க்கும். ஒரு இளநீர் வாங்க வச்சு போகிறீங்கன்னு வச்சுங்க, இளநீர் கடையாக பார்க்கும். இங்கே ஒரு தேடல் இருக்கல, எது தேட அதுதான் கண்ணு போகும், கண்ணு தேடும். ஒரு சைக்கிளில் ஒரு போல்ட் வாங்கணும் வச்சுங்க, ஒரு ஸ்க்ரூ வாங்கணும் வச்சுங்க, என்ன பண்ணுறீங்க? அந்த கடையை தானே தேடி போகிறீங்க. அது மாதிரி உள்ளே வரக்கூடிய எண்ணங்களை தான் வெளியில் நீங்கள் மோஸ்ட்லி பார்க்குறீங்க. பாக்கி எல்லாத்தையும் வரும் போக அதெல்லாம் உங்கள் கண்ணில் பட்டாலும் சிந்தனைக்கு போகாது. இது புரியுதா? அப்போ உணர்வு இருந்தால் தான் ஜகத்து. நேற்று சொன்னோம்ல, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உணர்வு இருந்தால் தான் ஜகத்து. நீ இருந்தால் தான் என்னது. அதனால் பார்க்கிறவன் இருந்தால் தான் பார்க்கப்படும் பொருள். பார்க்கிறவன் ஒரு உணர்வு இருந்தால் தான், சித்து இருந்தால் தான் பார்க்கப்படுங்கிற பொருள் இருக்குது. அப்போ இருக்கிறது என்னென்னா சித்து மட்டும்தான் இருக்குது, பாக்கியெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் மித்து. புரியுதா? ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறதா நம்புகிறேன். புரியுதா இது? அதனால் பேதமே பார்க்காதீங்கன்னு சொல்ல வரேன் கருத்து. இந்த பேதங்கிற வார்த்தை சம்ஸ்கிருதம் வேறு, ஹிந்தி வேறு, அது வேறு, இது வேறு, தெலுங்கு வேறு, தமிழ் வேறு. அதெல்லாம் நீ எப்படி இந்த உலகத்தில் பிறந்திருக்கியோ அதே மாதிரி அதுக்கும் எல்லா உரிமையும் உண்டு. நீ எப்படி உனக்கு எல்லா உரிமையும் கொண்டாடுறியோ ஒன்றை மாதிரி தான் அந்த மொழியும் இந்த மண்ணில் பிறந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் உனக்கு முன்னாடியே பிறந்திருக்கு. நீ இன்றைக்கி பிறந்துட்டு அது கூடாது, இது பண்ணாது, இது கத்திரிக்காய், இது வெங்காயம், இது விளக்கெண்ணெய்லாம் சொல்லப்படாது. கெட்டப்பழம். எல்லாம் ஒரு தாய் மக்கள், அதான் சத்தியம். இது அறிவு இருந்தால் அனுபூதிக்கு போனால் புரியும். எனக்கு புரியலைன்னா யோகம் பண்ணால் புரியும். நீ யோகத்துக்கு போகிறதே இல்லை. நீ யோகத்துக்கு போகிறதே இல்லை, ஞானத்துக்கும் வரப்போ பக்தியிலே நிற்க போகிற. நல்லா புரிஞ்சுக்கிங்க. ரொம்ப எளிமையாக சொல்கிறேன், ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறேன். பக்தி எல்லாருக்கும் இருக்குங்க, ஞானம் தாங்க இல்லை. அதனால் பக்தி ஆதாரத்தில் மேலே ஏறுங்க, ஞானத்துக்கு வாங்க. எல்லாருக்கிட்டையும் பக்தி இருக்குது, என்ன பிரயோஜனம்? 33% உன்னுடைய வாழ்க்கையில் உயர்வு இருக்கும். அடுத்த நீ கேட்குற உயர்வு இருக்குல்ல, நீ அடுத்த எந்த உயர்வு கேட்டாலும் நீ யோகத்துக்கு வந்து ஞானத்துக்கு வரணும். சிகரத்தை பிடிச்சாதான் நீ ஜெயிக்க முடியும். சிகரத்தை பிடிச்சிட்டு ஜெயிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. சிகரத்துக்கு வந்தால் தான் பக்தி மட்டுமே நான் இருக்கேன். பக்தியே எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது, பக்தியே எனக்கு வந்து என்னது ஷெல்டர், என்னது செட்டில்டு லைஃபு, அது ஒரு வளர்ச்சியா? வீடு, மனைவி, மக்கள், நோய் தீர்க்கணும், பணம் வேணும், அத்தியாவசியம். ஆனால் அதை தாண்டி நிரந்தரமான அமைதியும் அன்பும் ஆனந்தமும் குடும்பத்துலேயும் உள்ளேயும் வெளியிலையும் இருக்கணும். அதை வந்து வேறு யாராலும் கொடுக்க முடியாது, அது ஞானத்தால் தான் கொடுக்க முடியும். அந்த மார்க்கத்தில் எவனாவது போனால் இந்த சம்சாரி அவனுக்கு மார்க் போடுறான். இவர் பெரிய எல்லாம் தெரிஞ்ச வெங்காயம் மாதிரியும். ஞானிகளை வந்து இவங்க அதெல்லாம் ரொம்ப காமெடியாக இருக்குது. சரி போட்டோம், அதெல்லாம் இதாக போட்டோம். அதனால் பக்தி எல்லாருக்கிட்டையும் இருக்குங்க. பக்தி யார்கிட்ட இல்லை, பக்தி எல்லார்கிட்டையும் இருக்குது. ஞானம்தான் இப்போ தேவை. ஞானம்தான் இல்லை ஒருத்தவனுக்கும். ஞானம்தான் இந்த நாடு ஃபுல்லாக பரவணும். பெரியவங்க ரிஷிகள் கோவில் கட்டிட்டு போனாங்க. எவன் எடுத்து இதெல்லாம் சொல்லித்தர போகிறான், அட்லீஸ்ட்டு கோயிலாவது இருக்கட்டும், வாழ்நாள் ஃபுல்லாக சத்துங்கிற எண்ணத்தை, நல்ல எண்ணத்தை இந்த நாடு ஃபுல்லாக பரப்பட்டுங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையில் இந்தியாவிலேயே அது தமிழ்நாட்டில் அதிகமான கோயில்கள் நல்ல எண்ணத்தை அவனுக்கு கொடுக்கட்டும்னு. ஞானப்பீடமாக இருக்க வேண்டிய விஷயங்களில் நம்ம ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். எல்லோரும் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஞானங்கிற விஷயத்தில் யாருமே கிட்டத்தட்ட 90% நம்ம ஃபெயிலியர் தான். அறிவும் ஆற்றலும் இருக்கே, அது சரியாக டியூன் பண்ணால் அவன் அதான் சொன்னேன்னு, தமிழர்கள் அறிவும் ஆற்றலும் மிக்கவர்கள். இறைஞானம் சேர்ந்தால், பிரம்மஞானம் சேர்ந்தால் அவன் வீட்டிலையும் சமுதாயத்திலையும் இறையாட்சி நடக்கும். யாரும் சொல்ல போகிறதில்ல. சங்கரரும் சம்பந்தரும் இந்த நோக்கத்தில் தான் மடமும் அதீனங்களையும் உருவாக்கிட்டு போயிருக்காங்க. அதனால் இந்த பிராணாயாமம் ஒன்று போதும், நல்லா வச்சுங்க. அதுக்கு மேலானது ஓங்காரம். ரெண்டும் ரொம்ப முக்கியம். இந்த உங்கள் உயர்வுக்கு, நீங்கள் சித்தி பெறுவதற்கு, நீங்கள் இறைவனோட இரண்டரை கலப்பதற்கு, அத்வைத நிலையை தொடுவதற்கு, அனுபூதியை பெறுவதற்கு
ஆனந்த நிலையை அடைவதற்கு, நிரந்தரமான அமைதியும் ஆனந்தையும் பெறுவதற்கு பிராணாயாமமும் பிராணாயம் ஓங்காரமும் ஒரு 2 என்ஜினை வச்சுங்க. இது பேக் இன்ஜின் வச்சுங்க. ஃப்ரண்ட் என்ஜின் தான் விசாரமும் தியானமும். புரியுதா? பேக்கில் 2 இன்ஜின், ஃப்ரண்ட்டில் 2 இன்ஜின் நல்லா வச்சுங்க. 4 இன்ஜின் உள்ள ஒரு ராக்கெட்டு தான் முருகப்பெருமான் இப்போ இயக்கிக்கிட்டு இருக்காரு. நான் என்னுடைய உணர்வு நான் சொன்னால அந்த வார்த்தை என்னால் முடிக்க முடியல. குரு நான் இல்லைன்னு சொல்கிற வார்த்தையை என்னால் முடிக்கவே முடியல. திரும்ப திரும்ப சுவாமிநாத சுவாமி பேச்சு தான் வருது. அங்கே அப்படி தான் அவர் ட்ரைவ் பண்ணுறாரு. சுவாமி அப்படி தான் ட்ரைவ் பண்ணுறாங்க. இதோ இவ்வளோ நாள் கழித்து சுவாமி கண்ணை திறந்துட்டாங்கங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த ஞானத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு அமிர்தம். இது அமிர்தம். இந்த வார்த்தை உங்களை தொடணும். உங்கள் நெற்றிக்கண்ணை, உங்கள் உயிர்கண்ணை திறக்கணும். நெற்றிக்கண் திறந்தாச்சு, உயிர்கண்ணை திறக்கணும். திறந்தால் செயலுக்கு கொண்டு வருவீங்க. ஓங்காரம் அவ்வளோ முக்கியம். ஏதோ ஒன்று முருகனை சொல்ல வந்த முருகனை சரி வரட்டும், ஞாபகத்துக்கு வரட்டும், சொல்கிறேன். முடிக்க முடியலன்னு ஏதோ ஒன்று சொல்ல வந்தேன். சரி, வேதக கிரமயோகேன்னு சதுஷ்பீடம் தூ வாயுனா எப்படி சக்கரங்கள் 6 ஆதார சக்கரங்கள் இருக்கோ யோக மார்க்கத்தில், அதே மாதிரி இந்த ஹட்ட யோகத்தில் 4 இந்த உடம்பை 4ஆக பிரிக்கிறாங்க. சதுரம், வட்டம், முக்கோணம், பிந்து இப்படி வச்சாங்க இல்லையா? அரைச்சதுரம், பிந்து இப்படி வச்சாங்க இல்லையா? அதை பிராணாயாமத்தில் நீ கும்பகத்தில் இருந்தீங்கன்னா இந்த 4 பீடங்களையும் காற்றானது கடந்து சகசிராரம் வரும்னு ஒரு மார்க்கத்தை சொல்கிறான். இந்த மந்திரம் அது இப்படி சொல்லுது பாருங்கள். கும்பகம் சமஹஸ்தம் யுகம் பூமோ சமம் பாதயுகம் ததா வேதக கிரமயோகேன சதுஷ்பீடம் 4 பீடத்தையும் தொலைத்து வாயுனா அஸ்பாலயேன தொலைக்கிறது, போய் முட்டுறது, போய் குத்துறது. மகாமேரு வாயுவக்திரே, நம்ம உடம்பு மகாவேரு. 4 மகாமேருவில் இந்த 4 நிலை இருக்குது. சதுரம், வட்டம், முக்கோணம், அரைவட்டம், பிந்து இருக்குது. அதுபோல் அஸ்பாலயேன மகாமேரு வாயுவக்திரே பிரகோட்டிபிகி, அப்படி இந்த உடம்புக்குள்ளே காற்றை சுற்ற விடுவாயாக, மேலும் கீழுமாக சுற்ற விடுவாயாக. இப்போ கனவும் நனவும் ஒன்றுன்னு எதை வச்சு மறக்கக்கூடாது. கனவும் நனவும் ஒன்றுங்கிறத எதை வச்சு சொல்கிறாங்க? அனுபவத்தை வச்சு சொல்கிறாங்க. அனுபவம் பொய். ஆனால் நனவில் உள்ள அனுபவமும் கனவுல உள்ள அனுபவமும் அனுபவங்கிற கான்செப்டில் அதை நீக்கிறோம். இது புரியுதா? வேதம் நீக்குது, அடியன் நீக்கலை. உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இது புரியுதா? அதுதான் பேதத்தை உண்டு பண்ணுது. அதுதான் உங்களுக்கு வேறுபாடுகளை உண்டு பண்ண. அவன் வேறு, நான் வேறு, அந்த ஜாதி, இந்த ஜாதி, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, எல்லாம் என்னங்க? எல்லாம் என்ன? ஒன்று தான் இருக்க. உன் தம்பி செஞ்சால் விட்டுருவியா? அரவணைப்பு இல்லை. உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் ஒரு சின்ன தவறு பண்ணால் என்ன பண்ணுவீங்க? சரிப்போ பண்ணாத, இனிமேல் ஏதோ ஒன்று பண்ணி காப்பாற்றி விடுவீங்கள்ல. அந்த மாதிரி உலகத்தையே பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. உலகமே என்னுடைய பிம்பங்களாக தெரியும். அதுதான் சொன்னேன், கடவுள் இருக்கிறார், கடவுள் எங்கும் இருக்கிறார், கடவுள் என்னுள் இருக்கிறார். நான் கடவுளாக இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஏன்? ஏதோ ஒன்று தடுக்குது. என்னுள் இருக்கிறாருங்கிறது சரி. என்னுள் இருக்கிறாருங்கிற வார்த்தையை, இன்னொரு வார்த்தையை நானாக இருக்கிறேன்னு சொல்லலாமா வேண்டாமா? என்னுள் இருக்கிறார். இப்போ நானாக இருக்கிறேன். இட்லி என்னுள்ள இருக்கு என்ன ஒத்துக்குவீங்க? இட்லி கரைஞ்சி அதனுடைய அமிர்த தத்துவம் என் உயிரோட உயிராக கரைஞ்சிடுச்சு. இப்போ யார்? நான். என்னுள்ள இருக்கிறது நான் தானேப்பா. என்னுள்ள இருக்கிறது நான் தானே. என்னுள்ளும் இருக்கிற எப்படி இருக்கு? உயிராக இருக்கார். உயிர் தான் இந்த உடம்பை இயக்குது. சரி, என்னுள்ள இருக்கிறார் ஒத்துக்கிறேன். என்னுள்ள இருக்கிறவர் தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறாரா இல்லையா? இந்த ஆடியோ திரும்பி கேளுங்க. என்னுள்ள இருக்கிறவர் தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறார். அதை ஒத்துக்கிறீங்களா? எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறவர் எங்குள்ளே இருக்கிறாரோ ஒத்துக்கிறீங்க. என்னுள்ள இருக்கிறவர் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறாருங்கிறத ஒத்துக்கிறீங்க. இப்போ ஒரு வார்த்தை சொல்கிற மாதிரிங்க, என்னுள்ள இருக்கிறவர் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறார். என்னுள்ள இருக்கிறவன் நானாக இருக்கிறேன், நான் எல்லாருக்குள்ளும் இருக்கிறேன். அப்படி சொன்னால் ஒத்துக்க மாட்டீங்க. புரியுதா?
புரியுதா இல்லையா? எங்கும் இருக்கிறவர் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். எல்லாருக்குள்ளும் யார் இருக்கிறாரோ அவர் என்னுள் இருக்கிறார். என்னுள் இருக்கிறவர் நானாக இருக்கிறேன். நான் எல்லாருக்குள்ளும் இருக்கிறேன். வார்த்தை தாங்க மாறி இருக்கு, அர்த்தம் ஒன்றுமே மாறல. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? சிந்திச்சு பாருங்கள், திரும்ப ஆடியோ கேளுங்க. இந்த பரம்பொருள் தான் இங்கே உள்ள உக்காந்து பேசுது, சிரிக்குது, விளையாடுது, அழுகுது, தவிக்குது எல்லாம். அது 3 நிலைகளில். ஒன்று நீர் நீருங்கிறது 4வது நிலை துறையும். நீர் நிலையாக இருக்கிறது காரணம். நீர் அலையாக இருக்கிறது சொப்பனம். நீர் நுரையாக இருக்கிறது அது ஸ்தூலம், சூக்ஷ்மம், காரணம், துரியம். இது புரியுதா? ஜாக்கிரதை, சொப்பனம், சுசுப்தி, துரியம். இது புரியுதா? நுட்பமான விஷயந்தான். கடவுள் நீ எப்படி கடவுளா, நீ தத்துவமசின்னு எப்படி அது சொல்லுதுன்னா, எப்படி 1000 விஷயங்கள், 1000 மந்திரங்கள், 1000 மணி நேரம் செலவு பண்ணி ஒரு வார்த்தையை உனக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. இது புரியுதா? புரியுதா? இதுதான் விஷயம். இப்போ உனக்கு நம்பிக்கை உள்ளவனாக இருக்க, பக்தனாக இருக்க வச்சுக்க, குரு சொன்னால் அப்படியே கேட்கணும், போடா அப்படின்னு அப்படியே ஃபாலோ பண்ணுறான். பிளைண்டாக ஈஸியாக ஜெயிச்சிருவான். யோகத்தில் இருக்கணும்னா அப்படி நீங்களாவது குருவோட டெய்லி பார்க்கலாம், பேசலாம், சிந்திக்கலாம், அவரோட டவுட்டு கேட்கலாம். யோகத்தில் போகிறவங்களாம் ஒரு வார்த்தை குரு சொன்னாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு ஜென்மா ஃபுல்லாக 12 வருஷம் கழித்து வெளில வருவான். தியானத்திலேயே உட்காந்துருப்பான். குரு சொல்லிட்டாங்க தியானம் பண்ணணும், இதாண்டா இறைவன், இதான் நீ, இதான் இப்படி தான் நீ தியானம் பண்ணணும் சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அவனுக்கு இடையில பேச்சு இருக்கா, விசாரம்லாம் இருக்காது, படிக்கட்டுலாம் இருக்காது. பிளைண்டான நம்பிக்கை, ஜெயிச்சிடுவான். இப்போ இங்கே பேசக்கூடிய வேதாந்தம் பேசக்கூடிய மனிதர்கள்லாம் இருக்காங்கல்ல, குருமார்கள் இருக்கிறான், விமர்சனம் பண்ணலை. அவங்கெல்லாம் அவங்கவுங்களுடைய ட்ராக்கு தான் மேலானதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்களே தவிர சத்தியத்தை சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க, தயக்கப்படுறாங்க. ஓங்காரம் ஒன்றுமே எனக்கு இப்போ ஒரு யோகிதம் இல்லையா, ஒரு பாவம், ஒரு புண்ணியமும் பண்ணல, ஒரு தானம் பண்ணல, தர்மம் பண்ணல. நான் அகங்காரம் பிடிச்சேன். நீ எப்படி வேணாலும் இரு, வெறும் ஓங்காரம் ஜபம் பண்ணிக்கிட்டே வா, அது உனக்கு முக்தி தரும்னு வேதம் சொல்லு. நம்மளாவது ஞானத்தில் ஓங்காரத்தையும் ஒரு பாட்டாக வச்சுருக்கோம். ஆனால் ஞானம் நிரந்தரமானது. ஓங்காரம் கட்டானுச்சுன்னா திரும்ப நீ ஃபஸ்ட்லேருந்து வரணும். ஞானம் கட்டானா எங்கே விட்டியா அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா எல்லாம் உன்னுடைய உயிரோட உயிராக கலந்து நிற்குது. ஞானம் உயிர் ரெண்டும் வெவ்வேறு அல்ல. ஞானம், அறிவு, உணர்வு எல்லாம் ஒன்று தான். புரியுதா? புரியுதா? மேம் இதில் மாதிரி என்சிசி மாதிரி எஸ் சார் அப்படி சொல்லும் போல. சரி, இப்போது அதனால் பேதம் ஏற்படுத்துறது என்னது? அஜ்ஞானம். அதை புரிஞ்சுக்குங்க. அந்த விஷயத்தில் இந்த உண்மையாக அது ஒரு விஷயம் உண்மையாங்கிற ஒரு அனுபவத்துக்கு நீங்கள் வரீங்கல்ல, அங்கே டைமையும் யூஸ் பண்ணுறீங்க, ஸ்பேஸையும் யூஸ் பண்ணுறீங்க. ஒரு விஷயம் உண்மையான, இப்போ பானைக்குள்ளே யானை இருந்துச்சுன்னா ஒத்துக்குவீங்களா? பானைக்குள்ளே யானை இருந்துச்சு, நான் பார்த்தேன், என்ன சொல்லுவீங்க? நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தார், நேற்று மலையில் நனைஞ்சதில் என்னவோ ஆயிடுச்சு. பானைக்குள்ளே யானை இருக்குமா? அப்போ ஸ்பேஸ் இல்லைல்ல, அதான் விஷயம். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்க, இதெல்லாம் அனுபவத்தில் வருது. கடைசியில் பானையும் இல்லை யானையும் இல்லைன்னு சொல்லிடும். அது எல்லாம் பிம்பம்னு சொல்லிடும். சொல்கிறது புரியுதா? அங்கே ஸ்பேஸும் டைமும் ஒரு ஃபேக்டராக இருக்குது, அதுவும் இல்லூஷன் தான். அதான் மாயா மாயா மாயா, எல்லாம் மாயா. உடம்பு சரி அதை பாடுற மாதிரி இருக்கா? இந்த பாட்டை பாடினவன் கேட்டானா அவ்வளோதான், என்னை வதம் பண்ணிடுவார். புரியுதா? இப்போது இப்படி ஒரு யோகத்தை சொல்லுது. இந்த யோகத்தை சொல்லிவிட்டு இப்போ கிளைமேக்ஸ் வந்துடுச்சு. புடத்வயம் சமாகிருஷ்ய வாயு ஸ்பிரித்த சத்வரம், வேகமாக 2 மூக்கு வழியாகவும் 2 ஒன்று மூடி ஒன்று இழுக்கிறதுல 2 மூக்கால் இழுக்கிறது. சோம சூரிய அக்னி சம்பந்தா ஜானி யாது அமிர்தாயவ, இப்படி 2 மூக்கால் இழுத்து தம் கட்ட
சோமன் சூரியன் அக்னி 3 கண் முக்கண் 3 தேவதைகள் உங்களுக்கு ஆசீர்வதிக்க ஒரு அமிர்த நிலை ஏற்படும். மேரு மத்தியகதா தேச தேவ சலந்த மேரு சலனாத். இந்த உடம்புல மேரு, இந்த உடம்பு மேரு, அதில் நடுவில் உயிர் இருக்குது. அந்த உயிர் நகர ஆரம்பிக்குமா மேல் நோக்கி. இருக்கிற இடத்த விட்டு எங்கே இருக்குதோ அங்கே இந்த நாபியில் இருக்க எந்த ஆதாரத்தில் வேணாலும் இருக்கலாம். அது மெதுவாக அந்த தேவதாங்கிற உயிர் மேலே ஏறும். மேரு சாலனாத். ஆதோ சஞ்சாயத்தே க்ஷிப்ரவதோ அஸ்ய பிரம்மகிருந்தி. இப்படி முதல்ல அது நகர்ந்து அந்த பரம்பொருளோடு பொருந்துவதற்காக வேகமாக வதோ அஸ்ய பிரம்மகிருந்தி. கீழே இருக்கக்கூடிய முதல்ல தடையாக இருக்கக்கூடிய ஆணவம் கர்ம மாயை. ஆணவம்னாது அறியாமை. ஆணவம்னா அறியாமை. அவித்யா காம கர்மம்னு சொல்லுவாங்க வேதாந்தத்தில். ஆணவம் கர்ம மாயை சித்தாந்தத்தில் சொல்கிறாங்க. அதே ஒரே வார்த்தைகள் வேறு, விஷயம் ஒன்று தான். அறியாமை நீ கடந்து அதை துளைத்து, அதான் பிரம்மகிருந்தி. இப்போ உங்களை யார் கட்டி வச்சிருக்கா? நீங்கள் அல்போனை யார் சொன்னா? எய்த வீட்டுக்காரன் சொன்னானா, பக்கத்து வீட்டுக்காரன் ஃப்ரெண்டு சொன்னானா? யார் சொன்னா உங்களை அல்போனை? நம்மளே நமக்கே தெரியுது நம்மளை பற்றி. ஆனால் அது உண்மையானா அது பொய். உங்களை பற்றி நீங்கள் என்னெல்லாம் நினச்சி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் பொய். யார் சொல்லுவா இது மாதிரி? குரு சொல்லுவாங்க, வேதம் சொல்லும். நல்ல அப்பா அம்மா அறிவுள்ள அப்பா அம்மா இருந்தால் அவங்க சொல்லுவாங்க, குழந்தைய என்கரேஜ் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஞானத்தை அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. உன் நட்சத்திரம் சரஸ்வதி நட்சத்திரம், நீ நினச்ச அந்த காலேஜுக்கு ஹெச்ஓடி ஆகலாம், நெட்டு கிளியர் பண்ணலாம், நல்லா அறிவில் நம்பர் 1 இரு, உனக்கு அந்த தகுதி இருக்குது அப்படின்னு யார் சொல்லுவா? ஒன்று அவங்க குரு சொல்லணும், இல்லை நல்ல அறிவு இருந்தால் அப்பா அம்மா சொல்லிடுறோம். படின்னு சொல்லக்கூடாது. அதை புரிஞ்சு அதுவே கொள்கை ஃபிக்ஸ் பண்ணுதுங்க. நீங்கள் ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ண. நான் தான் முன்னாடி சொன்னேன்ல, உங்கள் பேச்சா உங்கள் பிள்ளைங்க கேட்காது. என்ன ரக்ஷிதா? ஒன்றும் இல்லை, ஹோட்டலுக்கு போய் நீங்கள் சாப்பிட்ற ஒரு பொருளை ஆர்டர் பண்ணுங்க, நான் சாப்பிட்றதா பார்க்குறேன். நீங்கள் சாப்பிட்ற பொருளை அதுக்கு ஆர்டர் பண்ணுங்கள், அது சாப்பிடுதா பார்க்கணும். என்ன சொல்லணும்? நகர்த்தம். நான் ஒன்று வச்சுருக்கேன், நீ என்ன ஒன்று கொண்டாந்து நடுவில் விடுற, மெனுவை கொண்டாங்க. அது சுபம் தான் வாழும். அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது, அது ஒரு ஸ்டாரு, அதுக்கு ஒரு டைம் இருக்குது. அது இந்த உலகத்தில் எத்தனையோ ஆட்டி படைக்க போகுது. யார் என்னென்ன பண்ண போதோ, அது பையனோ பொண்ணோ, அது கிரக வேலையெல்லாம் என்னென்ன வேலை செய்ய போதோ அந்த நட்சத்திரத்தை நீ போய் பிரார்த்தனை பண்ணி உன் நேரத்தை ஏன் வீணாடிக்கிறேன்னு கேட்குறேன். இது எல்லா அப்பா அம்மாவுக்கும் சொல்கிறேன். உங்கள் அறிவு, உங்கள் ஞானத்தை, குழந்தைங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. உங்கள் அறிவெல்லாம் பொய் அறிவு. ஞானத்தை ஒரு 10 பாயிண்டில் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை அது ஏற்றுக்கும். ஏன்னா சத்தியத்துக்கு யாராக இருந்தாலும் தலை வணங்கி தான் ஆகணும். ஞானத்தை சொல்லுங்கள், எந்த குழந்தையும் ஏற்றுக்கும். ஏற்றுக்காத மாதிரி ட்ராமா பண்ணணும், ஆனால் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. என்ன ஞானம் அதோட உயிராக கலந்து நிற்க போகுது. அதனால் ஞானத்தை கொடுங்க. அதுக்கப்புறம் அதுங்க லைஃப்பில் ரொம்ப இன்டர்ஃபியர் ஆகாதீங்க. அப்படியே அதுங்களை போக விட்டு டார்கெட் சொல்லிக் கொடுங்க. அதுக்கு புரியுதா, புரியலைன்னா புரிய வைங்க. இல்லை அதுவே ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிடுச்சா அதோடைய நல்லது கெட்டதை எடுத்து சொல்லுங்கள். அதையும் தாண்டி நான் தான் செய்வேன்னு சொல்லுதா, அது ட்ராக்குக்கு போங்க. உங்களால் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணி அதை புஷ் பண்ணி தூக்கி விடுங்க. உங்கள் கொள்கையை அதுக்கிட்ட போய் திணிக்கிற அந்த புத்தி இருக்குது பாருங்கள், அதெல்லாம் விட்டுடுங்க. அதெல்லாம் மென்டல் ப்ராப்ளம். உங்களை கொண்டு போய் நல்ல டாக்டர்கிட்ட போய் பாருங்கள். கீழ்ப்பாக்கம் போனீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க. தப்பாக எல்லாம் பண்ணுறது. குழந்தையோட இன்ஸ்டிங்க்ட் என்னன்னு தெரியறதில்ல, குழந்தையினுடைய டேலண்ட் என்னன்னு தெரியறதில்ல. நான் ட்ரை பண்ண முடியலை, நீ பண்ணியே ஆகணும் அப்படின்னு அதை வச்சு கண்டம் பண்ணி நவகண்ட யோகம் சொல்லி கொடுத்துருங்க. அதுக்கு அதை 9 பார்ட்டாக பிரித்து அக்கு வேறு ஆணி வேறு ஆக்கி வச்சுருங்க. அப்புறம் என்ன பண்ணுது, அது ஓடி போயிடுதுங்க. இல்லைன்னா வேறு ஏதாவது பண்ணிக்குது, செய்யக்கூடாத பண்ணிக்குது. குழந்தை ஒரே பிளான்ட் மாதிரி, செடி மாதிரி நல்லா வளர்க்கணும். அதுவாக வளரும். நீங்கள் வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் கொடு, அதுவும் இறைவன் கொடுக்குறான். நீ என்னத்தை பண்ணுற? உங்கள் வீட்டில் இருக்கு, அது பாதுகாப்பாக இருக்கட்டும்னு. புரியுதா? கொஞ்ச நாளில் நீ போயிடுவா, இல்லைன்னா உன்னை விட்டு அது போயிடும். இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. இதெல்லாம் நெகட்டிவாக சொல்கிறாரு. என்னத்த நெகட்டிவ் தான் நடந்துக்கிட்டு இருக்குது நாடு ஃபுல்லாக. இது என்ன நெகட்டிவாக சொல்கிறது? ஒன்றும் தெரியாதா? டிவியில் பார்க்கலையா, சீரியலில் பார்க்கலையா? ஃபோன் போட்டு எவ்வளோ நேரம் மொக்க போடுறேன்.
என்னென்ன கேள்வி தெரியுமா? இந்த வர இதுங்க சொல்கிற பதிலை வச்சு அது என்ன கேள்வி கேட்டு நமக்கு அறிவு வேறு நிறையா. கடவுள் வேறு இதை வேறு இந்த மாதிரி இதெல்லாம் காதில் கொடுத்து கேடு எல்லாம் என் தலையெழுத்து. என்னென்ன கேள்வி தெரியுமா? விடாமல் கண்டினியூவாக அடுத்த கேள்வி எல்லாம் மொக்க கேள்வி. யாரோ அப்படி பிரம்ம கிரந்தியை தாண்டி தத்தோ பித்வா விஷ்ணு கிரந்தி, அப்புறம் கர்மாங்கிற விஷ்ணு கிரந்தியை உடச்சி தொலைச்சிக்கிட்டு, மாயாங்கிற ருத்ர கிரந்தியை தொலைச்சிக்கிட்டு, ஆணவம் கர்மம் மாயாச்சா, ருத்ர கிரந்தி தத்தா பித்வா சித்துவா மோக மலம். கீழான பொருளுக்கு மேலான பெரியாரிட்டி கொடுக்குறோம்ல லைஃப்பில், கீழான பொருளுக்கு மேலான இடம் எல்லாம் மோகம்னு பேர். அதுக்கு என்ன அர்த்தம்னா, பொய்யை டார்கெட் பண்ணி போகிறாங்களா அவங்கள தான் மோகம்னு சொல்லுது. மெய்யை டார்கெட் பண்ணமா யாருமே பண்ணுறதில்லை, எந்த பேரண்ட்டும் சொல்லியும் கொடுக்கறதில்ல. பொய்யை தான் டார்கெட் பண்ண பேரண்ட்டே சொல்லித்தராங்க, அதுவும் நிறைய கற்றுக்குது. பொய்யை டார்கெட் பண்ணி தன்னுடைய ஹிருதயத்தை சம்மட்டியால் அடிச்சுக்கிறது எப்படி, நீ சீக்கிரம் ஹார்ட் அட்டாக் உனக்கு வர்றதுக்கு எப்படி வழி இருக்குது நான் சொல்லித்தரேன், நீ +2 மார்க்குள்ளே உனக்கு வர ஹார்ட் அட்டாக் வர மாதிரி நான் பண்ணுற ஏற்பாடு, உனக்கு ஆசைகளை இப்படி நான் உனக்கு திணிக்கிறேன். ஏன் டார்கெட்டு வேறு, ஆசை வேறு, பேராசை வேறு இருக்கா இல்லையா? எல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா நடக்காது. ருத்ர கிரந்திம் தத்தோ பித்வா சீத்வா மோகமலம். பொய்யை டார்கெட் பண்ணுறதெல்லாம் விட்டுருப்பா தம்பி. அநேக ஜன்ம சம்ஸ்கார குரு தேவ குரு தேவனா, குருதேவோ மகேஸ்வரகன்னு இருக்குல்ல, குருதேவோ மகேஸ்வரக. அந்த குரு பிரசாதத்தினால பல கோடி ஜென்மாவுடைய பாவங்கள் எரிந்து போகும். யோக அபியாசே வேதோ ஜாயத்தே தஸ்ம யோகா 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 அக்னி இடா பிங்களா மத்திய சுஷ்மனா நாடி. இந்த யோகா அபியாசத்தில் சென்டரில் சுஷ்மனா நாடி, இடது பக்கம் இடா, வலது பக்கம் பிங்களா, இப்படி அந்த சுற்றுவட்டத்தை வந்த மண்டலே முத்ரா வந்த விசேஷன வாயுர் மூர்தவ காரையே முத்ரா செய்து, மூலபந்தம் இந்த மாதிரி 4 பந்தங்களை செய்து சுஷ்மனா நாடியில் வாயுவை மேலே ஏற்றுங்கள். ஹஸ்வோ ஜகத்தி பாப்பானி. அப்புறம் ஓங்காரம் ஜெபிங்க. ஓங்காரம் ஹ்ரஸ்வமாக இருந்தால், சுருக்கமாக இருந்தால், சின்ன ஓங்காரமாக இருந்தால் தகத்தி பாப்பானி, பாவங்களை எரிக்கும். நல்லா புரிஞ்சு, இது வரைக்கும் சொல்லாத கருத்து. அகரப்பிரதானம் ஹ்ரஸ்வமாக இருந்தால் பிரம்ம கிரந்தி அது தொலைக்கும், பாப்பானி எரிக்கும். போதுமா? பாப்பானி எரிக்கும். தீர்கோ மோட்சப்பிரதாயக ஆப்யாயன ப்ளுத்தோ வாப்பி திரிவித சாரணேன. தீர்க்கம் அதாவது ஹ்ரஸ்வமோ தீர்க்கமோ பாப்பங்களை எரிக்கும். ஹ்ரஸ்வ ஜகத்தி பாப்பானி. ஹ்ரஸ்வங்கிறது குரில், அதாவது மீடியம் ஃபஸ்ட்டில் சொல்கிறோம்ல, சுருக்கமாக சொல்கிறோம்ல, குரில்னு பேர். அப்போ அந்த வார்த்தையும் தானே குரில்னு பேர். குரில் நெடில்னு நம்ம சொல்கிறோம்ல, குறியில் ஹ்ரஸ்வன்னு சொல்லுது. சுருக்கமாக ஓங்காரத்தை சொன்னால் பாப்பானி எரிஞ்சு போகும். தீர்க்கமாக சொன்னால் மோட்சம் தரும். தீர்க்கமாக சொன்னால் என்னது? 2 மாத்திராவில் சொல்கிறது, அது பேர் நெடிலாக சொல்கிறேன். ஓங்காரத்தை சொன்னால் முக்தி தரும். ஓங்காரம் பார்த்தீங்களா, முக்தி தரும். மந்திரத்தினுடைய ஒரிஜினல் மந்திரத்தினுடைய வார்த்தையை எடுத்து சொல்கிறேன். இதெல்லாம் மறைப்பாங்க. இப்போ எல்லாமே ஞானம் படித்து தான் அப்படின்னா இருக்குது. கடைசியில் ஞானோபதேசம் ஆகும். ஒன்றுமே இல்லாதவன் ஒரு தன்னை பாவியாக நினைக்கிறான். எனக்கு ஒரு வழியும் இல்லையானா ஓங்காரம் இருக்கியா? ஓங்காரம் இருக்குது. ஓங்காரம் ஜபம் பண்ணிப்பார், செஞ்சால் தானே தெரியும். ஆனால் என்னென்னா அதெல்லாம் கர்மாவில் வருது, செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கர்மாவுக்கும் ஞானத்துக்கு என்ன தெரியுமில்ல பிரச்சனை? ஞானம் ஒரு வாட்டி கேட்டால் போதும், அப்புறம் சிந்திக்கணும். கர்மா செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால தான் ஞானம் மேலானதுன்னு சொன்னது. புரியுதா? தொடர்ந்து எந்திரத்தனமாக இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. இது நீங்கள் நுட்பமாக அறிய வேண்டிய விஷயம். ஜபம் பண்ண சொன்னாங்க ஜீனு
உத்தமந்தான். ஒரு நாளைக்கு 1008 கூட உங்களுக்கு நேரம் கிடைச்சா 1 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணலாம். ஆனால் அந்த ஜெபம் வந்து நல்ல ஞானத்தோட, அன்போட, பிரியத்தோட உங்கள் அப்பாவை கூப்பிட்ற மாதிரி கடவுளை என்ன பண்ணணும்? கூப்பிடணும். ஏன்னா கடவுளை கூப்பிட்றேங்கிற அறிவோட கூப்பிடணும். வான்னு அப்படி போட்டு கத்தின்னு இருக்கக்கூடாது. நிறைய பேர் செய்கிற தவறு, நிறைய பேர் செய்கிற. கடவுளை கூப்பிட்றோங்கிறத பார்த்து அவருக்கு வெறுப்பேற்றுற மாதிரி கூப்பிடக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் அந்த 1 மணி நேரம் உட்கார்றவங்க சிஷ்யர்கள் 3 மணி நேரம் சொல்கிறேன். சிஷ்யர்களை வந்து மினிமம் 3 ஹவர். அப்புறம் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள். தொண்டர்களாக இருக்கான், இன்னும் சிஷ்யன் ஆகலை, தொண்டு செஞ்சுட்டு இருக்கான் முருகனுக்கு. அவன் 1 மணி நேரம் ஏகாந்தம் கண்டிப்பாக கேட்கணும். இந்த ஆடியோ கேட்குறவங்க, இங்கே நேரடியாக கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்க, ஆடியோ கேட்குறவங்க கண்டிப்பாக 1 மணி நேரம் ஆடியோ கேட்கணும். முக்திக்கு வழி சொல்கிறேன். சிஷ்யர்களானவங்க மினிமம் 3 ஹவர் ஏகாந்தமாக இருக்கணும். அது பிரேக் விட்டால், பிரேக் இல்லாமல் இருந்தால் உத்தமம், பிரேக் விட்டுக்குன்னா மத்தியமும். அதமம்னு ஒன்று நான் சொல்ல மாட்டேன். புரியுதா? இது புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க, அடியேன்னு சொல்லித்தரேன். இது புரிஞ்சு. ஏதோ ஒன்று சொல்ல வந்தேன். இப்போது தீர்க்கம் சொல்லியாச்சா? பக்தர்களில் தான் தொண்டர்களாக மாறணும்னு சொல்கிறேன். மாறினவனை தான் நம்ம மாற்ற முடியுங்க. அதை நான் சொல்லிட்டேங்க, ஓப்பன் ஹார்ட்டாக சொல்கிறேன். அவன் உத்தம அதிகாரியாக இருந்து அவன் குருவை தேடணுங்கிற புத்தி வராத வரைக்கும், அவன் அகங்காரத்தை விடாத வரைக்கும் அவனுக்கு விடுதலைக்கான கதவு திறக்காது. உங்களுக்கு யாருங்க சொல்லுவா? ஒருத்தன் சொல்கிறான், யாரோ ஒருத்தன் முருகனுடைய அடியார் உன்கிட்ட சொல்கிறான், உனக்கு இது மாதிரி ஒன்று இருக்குப்பா, அதை பிடிப்பான்னு சொல்கிறான். இப்போ நீ அவன் அலட்சியப்படுத்துகிற. யாரை அலட்சியப்படுத்துகிற? முருகனை அலட்சியப்படுத்துகிற. நீ உண்மையான முருக பக்தனாக இருந்தால் அவன் சொல்கிறது முருகனுங்கிற உனக்கு அறிவு வரும். உனக்கு எப்படி சொன்னால் நீ திறப்ப, கதவை திறப்ப? எப்படி சொன்னால் அவன்கிட்ட வருவேன்? அவன்கிட்ட ஒருத்தன் சொல்கிறானா இல்லையா? இது வரைக்கும் சொல்லவே இல்லைங்கிறீங்கல்ல. எனக்கு யாருமே சொல்லித்தரல, நான் அங்கே போனேன், இங்கே போனேன், அதை பண்ணேன், இதை பண்ண சொல்கிறீங்க. இப்போ முருகன் அடியார்கள், முருகன் இப்போ 1 கோடி பேரை அனுப்ப போகிறான். நாட் ஒன்லி தமிழ்நாடு, ஆல் ஓவர் த வேர்ல்டு. நடக்குதே இல்லையா பாருங்கள். 1000 சென்டர் உருவாக்குறது தான். 32 மடம், 1000 சென்டர், அதாவது 1000 பீடம் பதிவு பண்ணுற, அறிவிக்கிறேன். நடக்குதா இல்லையா பார்க்கலாம். சொல்கிறது புரியுதா? 32 மடம், 32 டிஸ்ட்ரிக்ட், வேறு ஒன்றும் இல்லை. 1000 பீடம்னா இந்த 32 மடத்துக்கும் 30 சிஷ்யர்கள் இருப்பாங்க. எதிர்காலத்தில் அவங்கெல்லாம் பீடமாக மாறுவாங்க. பதிவு பண்ணுறேன். ஏன்னா எல்லாத்தையும் சொல்லி செய்கிறது தான் முருகனுடைய சேலஞ்சு. நமக்கும் பிடிக்கும், முருகனுக்கு நிறைய சேலஞ்சு பிடிக்கும், தெரியுமில்ல? ஞானப்பழத்தை அதுவே பாருங்கள். ஞானப்பழம் அப்பயே ஞானப்பழத்துக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. அப்புறம் அதை வேண்டான்னு சொல்லிட்டார். அதான் ஞானம், தெரியுமா? பிள்ளையார் தம்பி நீயே வச்சுக்கப்பா, எனக்கு வேண்டாம், நான் ஏதோ குறுக்கு வழியில் வாங்கிட்டேன், நீ வச்சுக்கப்பா அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரிலாம் பிச்சை போட வேண்டாம் எனக்கு, அதை நீயே வைத்துக்கொள், எல்லாவற்றையும் நீயே வைத்துக்கொள், முடிந்தாலும் என்ன பரமேஸ்வரா நீ தவறு செய்து விட்டாய் சொல்கிறாரா இல்லையா? முருகப்பெருமான் மாதிரி யாருமே இந்த மாதிரி பேச முடியாதுங்க. கதையோ கற்பனையோ எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன தெரியுமா சொல்கிறாரு? பரமேஸ்வரா நீ தப்பு பண்ணிட்ட, பையன் அம்மா 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 பார்வதி தேவி போப்பா குழந்தை, தம்பி போகாதா, வேண்டாம், ஒன்றுமே பேசாத, எல்லாம் என்னை முடிந்தால் அங்கே பாருங்கள், உங்களுக்கு இனிமேல் தரிசனமே கிடையாது. எல்லாம் பிள்ளைங்க அப்பா அம்மாவை தரிசனம் பண்ணணும். அப்பா அம்மா குழந்தைய பார்க்கறாங்க, என்ன முடிந்தால் அங்கே பாருங்கள். அங்கே சண்டை போட்டதுனால தான் இங்கே வந்தார் தமிழ்நாட்டுக்கு. இதே திருவிளையாட பரமேஸ்வரன், நான் இங்கேருந்து வந்துட்டேன், நீ போய் உட்காந்து இறையாட்சி பண்ணுறான்னு அனுப்பிச்சி விட்டார். அதனால் இங்கே என்னாச்சுன்னா, அடுத்த பிளுத்துன்னு ஒரு வார்த்தை இருக்குது. பிளுத் ஆனால் மகா நெடில், தமிழ் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். நீண்ட மாத்திரா, நெடில், ரொம்ப நெடில். பிளுத்துன்னு பேர் 3 மாத்திராவுக்கு மேலே ஓ நீட்டு இழுக்கிறது எந்த அளவுக்கு, அப்படி இழுத்தா திரிவித உச்சாரணை, இப்படி 3 விதமான உச்சாரணம் இருக்குது.
முக்திக்கு மேலே ஒன்றும் கிடையாது, ஆனந்தம் தான். அப்புறம் தைலதாராமிவ சின்னம் தீர்க்கம் கட்டாணி நாதவத்து. ஒரு எண்ணெயை ஊற்றுனா, அந்த காலத்து எண்ணெய், இப்போ எண்ணெயை ஊற்றுனா தண்ணி மாதிரி கீழே ஊற்றுது, கலப்படம். அந்த காலத்து எண்ணெய் இல்லைன்னா விளக்கெண்ணெய், அதை ஊற்றுனா எப்படி மெதுவாக தேன் மாதிரி ஊற்றுமோ, தேனும் இல்லை, தேனும் இப்போ பேப்பர் மாதிரி தான், இது மாதிரி தான் தண்ணி மாதிரி தான் ஊற்றுது. அது பல கேட்டகரியில் வச்சுருக்கானுங்க. கொஞ்சோண்டு தேன் வாங்கிட்டு வந்துடுறானுங்க, அது ஒரிஜினலில் எங்கேயோ போய் வாங்கிட்டு வந்துடுறானுங்க. அதில் எல்லாத்தையும் 1 லிட்ரு நம்மளுங்க 1 லிட்ரு பாலில் 10 லிட்ரு தண்ணி ஊற்றி வெள்ளையாக இருக்கா கெஸ்ட் எத்தனை பேர் வந்திருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை ஊற்றுறாங்கல்ல, அது மாதிரி இல்லாமல் தைலதாரா மாதிரி ஊற்றுனா அப்படி ட்ராப் அப்படியே இடையில பிரேக் இல்லாமல் அப்படியே மெதுவாக அப்படி கோடு போட்ட மாதிரி ஊற்றுது. அப்புறம் மணி அடித்தா, கோயில் மணி அடித்தா, மணி அடித்தா டிங் அப்படி நீட்டாக கேட்குது. அந்த மாதிரி என்ன சொல்கிறான்னா சப்தம், ஓங்கார சப்தம். அவாச்சிய, அப்புறம் அவாச்சிய அமாத்ராவில் 4வது தத்துவத்தில் அவாச்சிய பிரணவசிய அக்ரம் எஸ்டம் வேத ச வேதவித்து. இப்படி இந்த சித்தானது அக்ரம் மேலேறுவதை நீங்கள் நன்றாக அறியலாம். அறிபவர்கள் வேதவித்து சொல்லு, வேதவித்து. ஹ்ரஸ்வம் பிந்துர் கதம் தைஹரியம் பிரம்மாரந்திரகதம் பிருத்தம் துவாதசாந்தகம் மந்திரம் பிரசாத மந்திர சித்தியே. பார்த்தீங்களா, இது தாங்க நான் சொன்ன ஸ்ட்ராங்கான வார்த்தை. ஓங்காரம் சித்தி தரும். ஓங்காரம் ஜபிக்க ஜபிக்க இறைவனோட 2 கலந்துடலாம். ஆனால் ஞானம் கிடைக்காது, நல்லா புரிஞ்சுங்க. உள்ளே நுழைஞ்சிடலாம், இறைவனோட 2 கலந்துடலாம். ஆனால் அது வரைக்கும் நீ பொறுமையாக இருக்கணும்னா ஞானம் ஒன்றே வழி. பாருங்கள், யார் நான் மறுபடியும் உங்கள் புரியத்துக்காக சொல்கிறேன், இந்த இடத்துல குழப்பம் வரும். ஞானந்தான் முக்தி தரும்னு சொன்னாங்களே, இப்போ இதுவும் உள்ளே அழைச்சிட்டு போயிடும்னு சொல்கிறேன். ஓங்காரம்னா ஓங்காரத்துக்கும் அந்த வல்லமை உண்டு. ஆனால் ஞானத்துக்கும் கர்மாவுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓங்காரம் ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும் கர்மா, ஞானம் கேட்டால் போதும். ஞானம் நிரந்தரம், ஓங்காரம் தாத்காலிகம். ஞானத்தில் விசாரம் உண்டு, தெளிவு உண்டு. ஓங்காரத்தில் விசாரம் இல்லை. அப்படியே பெரியவங்க சொன்னாங்க, குரு சொன்னாங்க, வேதம் சொல்லுதுன்னு ஜபிக்க வேண்டியதுதான். புரியுதா சொல்கிறது? புரியுதா இல்லையா? புரியுதுன்னா புரியுதுன்னு தலையாவது ஆட்டுங்க. இப்படி எதையோ நீனே ஒன்று முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி இந்த விஷயத்த 3 நிலைகளில் அது புரிய வைக்குதுன்னு சொல்லி, ஹ்ரஸ்வம் பிந்துகதம் தீர்க்கம் பிரம்மரந்திரகதம் பிருத்தம் துவாதசாந்தம். நீங்கள் சுருக்கமாக சொன்னால் நீங்கள் சைத்தன்யமாகறீங்க, பூர்ண சித்தாகிறீங்க, பிந்துகதமாகறீங்க. தைகரியம் தீர்க்கமாக சொன்னால் பிரம்மாரந்திரகதம் சகசிராரம் வரைக்கும் போகிறீங்க. அப்புறம் புளுத்தமாக சொன்னால் துவாதசாந்தம், தலைக்கு மேலே 12 இன்ச்சு, 1 அடி சொல்லுவாங்க, 12 இன்ச்சு அப்படின்னு. மந்திர பிரசாதம் மந்திர சித்தையே இந்த ஓங்காரம் சித்தி பண்ணும். அதாவது ஓங்காரம் பிரம்ம கிரந்தி, ருத்ர கிரந்தி, விஷ்ணு கிரந்தி எல்லாம் கடந்து பிரம்மாரந்தத்தை கடந்து பரம்பொருளோட கனெக்ஷன். உடம்பை விட்டு கனெக்ஷன்லையே செத்து போல, உடம்பை விட்டு போயிட்டா நிறைய பேர் முக்தி நான் செத்து போகிறத நினச்சிட்டு இருக்கான். என்ன தப்பாகவே புரிஞ்சுக்கிறானுங்க. சரியாக புரிஞ்சு, முக்தினா நீ வாழும் போதும் பயம் துக்கம் கவலை இதெல்லாம் இல்லாமல் வாழ்வ. உன்னுடைய பிராரப்தம் முடிகிற வரைக்கும் நீ சாக மாட்டே. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க எல்லாருமே. பிராரப்தம் முடிகிற வரைக்கும் ஒருத்தவனும் சாக மாட்டான். யார் என்ன சொன்னாலும் சரி, பிராரப்தம் முடிஞ்சால் எந்த மெடிசனும் வேலை செய்யாதுங்க. ஏங்க இது கூடயாங்க தெரியாது உங்களுக்கு? பிராரப்தம் முடிகிற வரைக்கும் எந்த மெடிசனும், பிராரப்தம் முடிகிற வரைக்கும் உன்னுடைய உயிர் உடம்பை விட்டு போகாது. பிராரப்தம் முடிஞ்சால் எந்த மெடிசனும் வேலை செய்யாது. இது ஒரு அறிவு, புரியறது அறிவு. எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது என் உயிரை காப்பாற்றுங்க, நான் இனிமேல் தான தர்மம்லாம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு 1 கோடி 2 கோடி செலவு பண்ணிவிட்டு ஆப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு 1 வருஷம் கேரண்டி. புரியுதா?
அந்த பணத்தை எதாவது பண்ணலாமா? நம்ம கண்ணுக்கு முன்னாடி எத்தனை கோயில் கட்டலாம், எத்தனை ஸ்கூல் கட்டலாம், புக் வாங்கி கொடுக்கலாம், யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் அடிப்படை விஷயம். இப்போயாவது கேட்டு வைங்க, எப்போயாவது பயன்படும். புரியுதா? நான் எப்போ பார்த்தாலும் அழுவுறது, எதுக்கு எடுத்தாலும் அழுவுறது. அழுதா கொடுத்துருவாங்களா? அழுதா கொடுத்துருவாங்களா? அழுதா விட்டுருவாங்களா? எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க. சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? புரியுதா இல்லையா? அதனால் இந்த ஒரு தெளிவு இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். என்னது? ஹாப்பி மோட். உடனே உங்களை பார்க்குறது பாருங்க, எப்படி என்னை விட்டு நீ ஹாப்பியாக இருக்கலாம். சர்வ விக்னஹர, இது என்னென்ன செய்யும்? சகல பாபம் கடந்து, தோஷம் கடந்து முக்தி தருவது ஓங்காரம். சகல தோஷம் சகல பாபம் கடந்து முக்தி தருவது ஓங்காரத்துக்கு இப்போ மந்திரம், இந்த மந்திரம் சொல்லுது சர்வ விக்னஹரம். நேற்று சொல்லிட்டே வந்தேன், இதில் திருவண்ணாமலை கிரிவலம் வரும்போது சொல்லிட்டே இருந்தேன். இன்னும் ஓங்காரத்தினுடைய விசாரம் இன்னும் இவங்களை ஒழுங்காக தொடலை போல், அதோடைய வேல்யூ தெரியாமல் நார்மலாக இருக்காங்க. இந்த பசங்களாம் ஓங்காரம் பண்ணிகிட்டே வந்திருந்தாங்கன்னா இவங்களுக்கு கால் வலிக்காது, கை வலிக்காது. நானும் உங்களை மாதிரி தானே வந்திருக்கேன். உங்களை மாதிரி சின்ன வயசுலேருந்து தான் நானும் 22லேருந்து அவரை சுற்றின்னு இருக்கேன், தெரியுமா? சுவாமியை, பரமேஸ்வரனை அதுக்கு முன்னாடி தெரியாமல் சுற்றிருக்கேன், அது வேறு விஷயம். திருவண்ணாமலையே 22லேருந்து சுற்றின்னு இருக்கேன் நான். இந்த 5 வருஷம்தான் பிரேக்கு. இந்த வேதா கிளாஸ் ஆரம்பித்த பிற்பாடு தான் பிரேக்கு. ஏன்னா இதுக்கு டைம் ப்ரிப்பரேஷனுக்காக டைம் எடுக்கிறதுனால அங்கே போயிட்டு வந்தால் 12 மணி நேரம், 2.25 மணி நேரம் சுற்றுவேன் ஒரு நாளைக்கு. மாதத்துக்கு ஒரு முறை புதன்கிழமை போவேன். என்ன கணக்கு, புதன்கிழமைன்னா 4 நட்சத்திரம் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். புதன்கிழமை கூட்டம் இருக்காது, ஃப்ரீயாக போய் தரிசனம் பண்ணுவேன். அதுமாதிரி மூலவர் சன்னதி வரைக்கும் போயிரு, உள்ளே போயிரு. இப்போல்லாம் போக முடியும், இப்போ வெளியிலே போக முடியல, ராஜகோபுரத்துக்கிட்டக்கே போக முடியல. தலைவர் பயங்கர பிஸி ஆகிட்டார். சர்வ விக்னஹரம், எல்லா விக்னத்தையும் ஹரம் தோற்கடிக்கும். அயம் பிரணவம் சர்வதோஷா, எல்லா தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணும். ஆரம்ப கட நிஷ்பத்தின்னு 3 நிலைகள் சொல்லுது. இதெல்லாம் ஒரு நிலைகள். இந்த ஓங்காரம் பயணம் செய்யுதான். ஆரம்ப கட நிஷ்பத்தி. நிஷ்பத்தினா என்னென்னா ஆரம்பம் முடிவு, நடுவில் சித்தி, முடிவில் பூர்த்தி. புரியுதா? இது 4 வார்த்தை சேர்ந்தது. அதாவது ஆரம்பம் உதயம், நன்றாக சுபமாக ஆரம்பிக்கிறது ஓங்காரம். நிஷ்பத்திங்கிற ஒரு வார்த்தையில் ஒரு நிலையை பற்றி சொல்லுது. நிஷ்பத்தி, இந்த வார்த்தை எழுதிக்கங்க, இந்த வார்த்தை மந்திர வார்த்தை. நிஷ்பத்தி பரிஷ்சஸ், ஆரம்ப கட பரி, அப்புறம் நிஷ்பத்தின்னு 4 வார்த்தை. அதில் நிஷ்பத்திங்கிற வார்த்தைக்கு மட்டும் முக்கியமான மீனிங் சொல்கிறேன். இந்த நிஷ்பத்திங்கிற வார்த்தை அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், ஆமாம், ஆரம்பம் சித்தி, பூர்த்தி. இன்னும் ஒரு நடுவில் இன்னொரு அர்த்தம் இருக்குது, அது ஞாபகத்துக்கு வரல. சரி, ஞாபகத்துக்கு வரும்போது சொல்கிறேன். சரி, இங்கே இதெல்லாம் பார்த்தோம். நிஷ்பத்தி சேத்தி கதிதா இப்படி சொல்கிறாங்க. 4 நிலையில் ஓங்காரத்தினுடைய விளைவுகளை சொல்கிறாங்க. திரதஸ்ய பூமிக்காகா, அதாவது இந்த ஓங்காரத்தில் மனம், வாக்கு, கர்மா, மனசா வாச்சா கர்மனா சொல்லுவாங்க. நேரில் இருக்கணும். 3 கர்மாவையும், மனம், வாக்கு, கர்மாங்கிற அதுக்கு காரணமான 3 கர்மாவை, பிராரப்தம், சஞ்சிதம், ஆகாமிய கர்மாவையும் விட்டு, காரணத்திரயம் சம்பூதம் கர்மாவையும் விட்டு, புறத்தடைகள்
அதான் வெளியில் செய்யக்கூடிய வேலையெல்லாம் நீங்கள் இறைவனை பிடிக்கிறதுக்கு வெளியில் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் விட்டு ஆந்தர கர்மா குருத்தே எத்திர ஆரம்ப உள்முகமாக வேலையை ஆரம்பிக்கிறீங்கள, இறைவனை பிடிக்கணும்ப்பா, ஏகாந்தமாக உட்கார சொல்கிறாருன்னு சொல்கிறீங்கள, அந்த நிலையை ஆரம்பம்னு பேர். வாயு பச்சிமத்தோ வேதம் வேதம் குர்வான் பூரியம் சுஷிரம். வாயுவை மேல் நோக்கி செலுத்த குர்வன் பூரியம் சுஷிரம் பூர்த்தி வாயுவை இழுத்து நிறுத்த, சுஷிரம் நிறுத்த நிலையாக நிற்க, எத்திர திசதி ச பிரக்தா கட்டாக்கியா அந்த நிலை பிராணாயாமத்தில் வாயுவை நிறுத்தி வைக்கிறது அந்த நிலையத்தை கட்டா. ஓங்காரத்தை கூட அதே மாதிரி நிறுத்தலாம். ஓங்காரம் சுருக்கம் மிடில் லாங்குன்னு சொன்னோம்ல, அவர் பிராணனை இழுக்கிறதுலையும் மிடில் மீடியம் லாங்கு. அதே மாதிரி இங்கே வாயு பச்சமோத்த வேதம், வாயு நீ மேலே நோக்கி இழுத்தாலும் எத்திர திஷ்டதீஷா பிராக்தோ எங்கே நிப்பாட்டியோ அதை வந்து கட்டா கட்டா அப்படிங்கிற ஒரு நிலையாகவும் பூமிகா புதைஹி ஞானிகள் சொல்லுவர். ந ஜீவோ ந நிர்ஜீவோ, ஜடமாக இருக்கட்டும் சைத்தன்யமாக இருக்கட்டும், காயே திஷ்டதி நிச்சலம் அசையாமல் இருந்தால், எத்திர வாயு கேஷ்ய ஷாத் சேயம் பிரதம பூமிக்கா இதயத்தில் நிறுத்த, இதயத்தில் வாயுவை நிறுத்த அது வந்து அது ஒரு நிலை. பிரதம பூமிக்காங்கிறது நிலை. இப்படியெல்லாம் அது கொஞ்சம் ஹட்யோகத்தை பற்றி சொல்லி, இதெல்லாம் சும்மா காதில் கேட்டு வைங்க, அதெல்லாம் ஒப்புக்கு தான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். அது உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறது எனக்கு உடன்பாடும் இல்லை, அவசியமும் இல்லை, அது விடுங்க. எத்திர ஆத்மனா சிருஷ்டி, இங்கே ஆத்மா சிருஷ்டி லயோ ஜீவன் முக்தோ. இப்படி ஓங்காரமும் பிராணாயாமமும் தொடர இந்த ஆத்மனா சிருஷ்டி லயோ ஜீவன் முக்தோ, ஆரம்பம் ஒடுக்கம் நிஷ்பத்தி சொன்னல, ஆரம்பம் முடிவு, ஜீவன் முக்த நிலை இப்படின்னு நிலைகளை கொடுக்குது, தசாகத்தக நிலைகளை கொடுக்குது. அதாவது துரிய முக்த நிஷ்பத்தி. இந்த நிஷ்பத்தியை வந்து உற்பத்தி சம்பத்தி சித்தி பூர்த்தி, இந்த நான் நடுவில் சொன்னது விட்டு போச்சுன்னா சம்பத்தி. உற்பத்தினா உற்பத்தி ஆரம்பம், சம்பத்தினா செழிப்பு நல்லா வளர்றது, சித்தினா நல்லா சித்தி பெறுவது, பூர்த்தி பூர்ணமாகிறது. இப்போ உங்களுடைய கொள்கை, உங்கள் டார்கெட்டு இல்லை உங்கள் சித்தியை நோக்கிய பயணத்தில் இது 4 நிலைகள் நடக்குது. அதை வந்து நிஷ்பத்தின்னு சொல்கிறோம். என்னன்னா உற்பத்தி சம்பத்தி சித்தி பூர்த்தி. இத்தனை வார்த்தை ஒரு இத்தனை அர்த்தம் ஒரு வார்த்தைக்கு இருக்குது. ஏக் அர்த்த ஏக் சப்த அநேக அர்த்த, ஒரே சப்தம் பல அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆத்மாவுக்கு இந்த சிருஷ்டி லயோ ஜீவன் முக்தோ தசா இந்த நிலையெல்லாம் கொடுக்கறது இல்லாமல் சகஜக குருத்தே யோகம், எளிமையாக சகஜ சமாதியை கொடுக்கறது, அந்த நிலையை தான் நிஷ்பத்தின்னு சொல்கிறோம். ஏத்தது உபனிஷதியோ அதீதேஷோ அக்னி பூத்தோ, யார் இதை அறிகிறார்களோ அவன் அக்னியை போன்ற புனிதமாக, வாயு பூத்தோ வாயுவை போன்ற புனிதமாக, சுராபானாத் பூத்தோ மது செய்கிறது பாவமாங்க, மது குடிக்கிறது பாவமா, மதுர் அப்பனாத் பூத்தோ மது பாவத்திலிருந்தும், ஸ்வர்ண அஸ்தே ஸ்வர்ணஸ்தேபாத் ஸ்வர்ணத்தை திருடுறது, அதிலேருந்து அவன் புனிதம் அடைகிறான், அதிலிருந்தும் விளக்கு. ஜீவன் முக்தோ பவதி, அவன் ஜீவன் முக்தனாகிறான். தது ஏதத்து ஷாபியுக்தாம், இப்படி இதை பற்றி ரிச்சானா வேதத்தினுடைய ஸ்லோகம், ரிக்வேதம். எல்லாமே ஆரம்பத்தில் ரிக்வேதம் தான், ஒரு வேதம் தான், ஒரே வேதத்தை தான் 4ஆக பிரித்தாங்க, கொஞ்சம் கேட்டகரி பண்ணாங்க. ஒரு வேதம் தான், ஒரு ரிக்கு மட்டும்தான் ஆரம்பம். அதுலேருந்து தான் எல்லாம் என்னது பிரித்து வகைப்படுத்தி எல்லாத்தையும் படிக்க மாட்டான், 4ஆக பிரித்து எளிமை பண்ணாங்க. தத் விஷ்ணு பரமபதம் ததா பஷ்யத்தி சூர்யாவான். சூரியனா நித்திய இந்த மாதிரி அமரர்களாகிறது, இறைவனை சதா பார்த்துட்டே இருக்கிற மாதிரி.
நந்தி தேவர் எப்படி பரமேஸ்வரனை பார்த்து அந்த மாதிரி நித்தியசூரின்னு சொல்லுவாங்க. மரணம் கிடையாது, தேவநிலையில் இருப்பாங்க. திருவடி தரிசனம் பஷ்யந்தி, யாருடைய விஷ்ணுனுடைய திருவடி தரிசனம் பார்க்குறாங்க. இதுவா சக்ஷுராதம், அவங்களுடைய பார்வை வைட் அண்ட் ஓப்பன் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சக்ஷுராதம்னு சொல்கிறது. நல்லா கண்களை விரித்து நல்லா பார்க்குறாங்க அகண்ட பார்வையோட. ச விப்புரோசோ, அவன் பிராமணனாகிறான். விபன்யவோ, விற்பனனாகிறான். விற்பனர், வேத விற்பனர்னு சொன்னாங்களா, அறிபவர். ஜாகிருவாம்ச, விழிப்பு நிலை, சதா விழிப்பு நிலை. சமாதி, சமிந்தத்தே, ஒன்றாகி நிலை, அத்வைத நிலை. விஷ்ணோராரியம், பரம பதம், விஷ்ணுடைய பரமபதத்தில் வாழ்க்கை, திருவடி வாழ்க்கை. இப்படின்னு இந்த உபநிஷத்து பூர்த்தி ஆகிறது. இதில் பல மூச்சு பயிற்சிகள் சொல்லியிருந்தாலும் நீங்கள் எதையும் பொருட்படுத்த வேண்டாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கலன்னு நீங்கள் கவலையும் பட வேண்டாம். பிராணாயாமம் ஒன்று போதுன்னு சொல்லியாச்சு, ஒரு ஆச்சா. அதனால தான் அதெல்லாம் கொஞ்சம் பட்டும் படாமலே சொல்லிட்டு போகிறேன். ஓங்காரம் முக்கியம், பிராணாயாமம் முக்கியம், ஏகாந்தம் முக்கியம், வேத விசாரம் முக்கியம். ஓங்காரத்தை ரொம்ப அன்பாக கூப்பிடணும். இறைவனை நினச்சி கூப்பிட்றோம். இறைவனுடைய நாமம் அதுதான் இறைவன், அதுதான் உங்கள் உயிர். புரியுதா? ஓங்காரம் வேறு யாரும் இல்லை. எங்கேருந்து ஆரம்பிக்குதோ அங்கேயே போய் முடிய போகுது. இந்த ஓங்காரத்தை சொல்லிகிட்டே போனீங்கன்னா எங்கே ஆரம்பிச்சிங்களோ அங்கேயே அது முடியும், ஒடுங்கும் அப்படின்னு சொல்லி இந்த உபநிஷத்தை இன்னைக்கு பூர்த்தி செய்கிறோம். 89வது உபநிஷத்தை நிறைவு செய்கிறோம். முருகப்பெருமானுடைய கருணையினால் தமிழர்கள் அறிவும் ஆற்றலும் மிக்கவர்கள். இதில் பிரம்மஞானம் சேர்ந்தால் அவர்கள் உலகை வெல்வார்கள். உலகை வெல்வார்கள்ங்கிறது அறிவால் உலகை வென்று அன்பால் வழிநடத்தி ஆனந்தத்தை நிரந்தரமாக்குவார்கள். அது அவனுடைய சுபாவத்திலே இருக்குது. தமிழனுக்குன்னு ஒரு குணம் இருக்குது, ஒரு தனி பண்பாடு இருக்குன்னு. அது இதுதான் கருணை தான் முதல் காரணமாக நான் பார்க்குறேன். நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், என்னுடைய அறிவு கேட்டினதை சொல்கிறேன். வந்தாரை வாழ வைக்குங்கிற பண்பாடு அவன்கிட்ட இருக்குது. எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற பண்பாடு அவனுடைய சுபாவத்திலே இருக்குது. முருகப்பெருமானுடைய கருணையை அவன் எல்லார் ஹிருதயத்திலையும் முருகப்பெருமான் வச்சுருக்காருன்னு தான் நான் நம்புகிறேன். அதனால் அவர்களோட இந்த பிரம்மஞானம் சேராமல் இருக்குது. அதை பல துஷ்ட சக்திகள் தடுத்து வச்சுருக்கு. அந்த துஷ்ட சக்திகளை எல்லாம் முருகனால் தான் உடைக்க முடியும். அவருடைய ஆறுமுகத்தில் இந்த ஞான முகத்தை இந்த உலகத்துக்கு எடுத்து காமிச்சு சிவகுரு, ஸ்கந்தகுரு, சுவாமிநாதன், இப்படின்னு ஞானஸ்கந்தன், இப்படின்னு பல ஆயிரம் பேர் அவர் குருஸ்தானத்தில் தான் அவரை வலியுறுத்துது. இந்த உலகத்துக்கு முருகப்பெருமான குருவாக தான் காமிச்சிருக்காங்க. ஏன்னா அவர் உட்காந்துருக்கிற வாகனம் மயில், வேதம். கையில் வச்சிருக்கிற சக்தின்னு சொல்லக்கூடிய வேல் ஞானம். எந்த கடவுள் இந்த மாதிரி ஞான பழம் நோக்கி தான் தமிழ்நாடு அவர் கோச்சிக்கிட்டு தான் வந்தார். இந்த நிலையில் முருகப்பெருமான் இந்த இனத்தை தூக்கி நிறுத்தணும். இந்த சமுதாயம் கல்மஷம் இல்லாமல், ஏற்றத்தாழ்வு இல்லாமல், பேதங்கள் இல்லாமல், அன்பும் அமைதியும் ஆனந்தமும் நிறைஞ்சிருக்கணும். தமிழ்நாடு ஞான பூமியாகணும். தமிழர்கள்லாம் ஞானிகள், யோகிகள். தமிழர்கள்னால் தமிழ் தெரிந்தவர் எல்லார்களையும் சொல்கிறேன். முக்தி தான் பிரதானமாக பேசுகிறேன் அடியன். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய கருணையினால் இந்த குமரன்குன்றம் ஞானப்பீடமாக எதிர்காலத்தில் விளங்க தான் போகுது. கும்பமேளாவில் மக்கள் கூடுற மாதிரி இங்கே முருகனுடைய அடியார்கள், தொண்டர்கள், சிஷ்யர்கள் எல்லாரும் குரு பூர்ணிமா கூட தான் போகிறாங்க. நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, நானும் பார்க்க தான் போகிறேன். நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். நடக்கலைன்னா என்ன கேளுங்க. அடியே இன்னும் கொஞ்சம் ஒரு 25 ஆண்டுகள் இருப்பேங்கிற இது இருக்குது, எனக்கு தெளிவு இருக்குது. அதனால் இந்த ஞானத்தை நீங்கள் அமிர்தத்தை பருகின மாதிரி உங்கள் க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிற 10 பேருக்கு கண்ணை திறந்து விடுங்க. நெற்றிக்கண்ணை திறந்து விடுங்க. உயிர்கண்ணை இறைவன் திறக்கட்டும்.
உங்கள் மூலியமாக உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் அவங்கள அறியாணத்தில் விலகி போவாங்க. அவன் அறியாமையில் போகிறான், விலகி போகிறான்னு உங்களுக்கு தெரியுதில்ல. அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்து அவனுக்கு அந்த அறிவு கண்ணை திறந்துட்டிங்கன்னா அவனுக்கு நீங்கள் தெய்வமாக காட்சி தருவீங்க. நீங்கள்லாம் இங்கே வருவீங்கங்கிற நான் காத்திருந்தது போல் நீங்கள் சில தவறுகள் செய்தாலும் விலகி போனாலும் உங்களுக்கு புரிய வைக்கிற வரைக்கும், இந்த கண்ணை திறக்கிற வரைக்கும் அடியன் எப்படி முயற்சி செய்தேனோ ஆரம்ப காலத்தில் சொல்கிறேன். அது மாதிரி காத்திருந்து கண்ணை திறந்து விடுங்க. அடியன் பிரார்த்தனையாக சொல்லி இந்த ஞான அமிர்தம் எல்லாரும் பருகணும். எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாருக்கும் அத்தியாவசியமானது. இதை கடைசி வரைக்கும் தெரியாமலே செத்து போகிறோம். அப்படி இல்லாமல் இனிமேலாவது விழிச்சுக்கணும்னு முருகன்கிட்ட பிரார்த்தனை செய்து இந்த உபநிஷத்தை பூர்த்தி செய்கிறோம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வேல் முருகனுக்கு உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி